हरे कृष्ण। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नाम। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नाम। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। योऽन्तः प्रविश्य मामप्रसक्तां सञ्जीवेत्तक्रशक्तिधरस्वदाम्ना अन्यान्तहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्त्वस्मात् गुरुभूतवैरिबलवान् मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चाद्रिविपाटकादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवासकृतसुनकरा कारिदारादिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवित्तमनसा भाविता भूरिभागैः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरे कृष्ण, நமஸ்காரம். ஸோ இந்த மகாபாரதனுடைய பீஷ்ம பர்வம் அப்படின்ற பருவத்தில் இருக்கும். ஸோ இந்த பீஷ்ம பருவாவில் நமக்கு பகவத்கீதை அப்படின்ற ஒரு அற்புதமான கிரந்தம் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம மகாபாரதத்தில் இந்த பீஷ்ம பருவத்தில் இந்த பகவத்கீதையை நம்ம நேற்றுலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பகவத்கீதையை பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய பகவத்கீதை அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம், இதை நம்ம தவிர்க்க முடியாமல் என்ன பண்ணுறோம், இதனுடைய முக்கியமான கருத்துக்களை மட்டும் நம்ம அங்கங்கே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என்ன முக்கியமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பீஷ்மருடைய வதம் வரைக்கும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பீஷ்ம பருவத்தை இன்றைக்கி முடிக்க முயற்சி பண்ணலாம். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனன் அங்கே என்ன பண்ணுறான், கலங்கி நிற்கிறான். நான் எப்படி சண்டை போடுறது இவங்களோட, என்னுடைய தாத்தாவோட, என்னுடைய குருவோட, என்னுடைய தம்பிகள், என்னுடைய மாமா, இப்படி எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரங்களாக இருக்கும்போது அவங்கள நான் எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எது செய்கிறது சரியா தப்பா இல்லையா. ஏன்னா இது கிருஷ்ணர் செய்ய சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் செய்ய சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக தர்மமாக தான் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது இவங்களாம் என்னுடைய சொந்தக்காரங்களாக தெரிகிறாங்களே, என்ன பண்ணுறது சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. அசோச்சானந்த சோச்சஸ்தம் அப்படி கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, உடனே அவர் ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கல. என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், கிளைபியம் ஆஸ்மகமாக பார்த்த நைத்தவியோ பத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோதிஷ்ட பரந்தபா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அர்ஜுனா, உனக்கு இந்த பேடித்தனம் எப்படி வந்துச்சு? நீ பேடி மாதிரி பேசுகிற. ஒரு பரத வருஷத்தில், அதாவது உன்னுடைய பரத குல தோன்றலே இப்படிப்பட்ட ஒரு குலத்தில் பிறந்துட்டு இப்படி நீ பேசுகிற, இப்படி பேசுறது உனக்கு பொருந்தாது. என்ன பண்ணு, எந்திரி சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவன் சொல்கிறான், கிருஷ்ணன் என்னால் முடியல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் முடியல, என்னால் சண்டை போட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சொல்கிறான், என்ன பண்ணுறான், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கார்பண்ய தோஷோபகத சுபாவ பிரச்சாமித்வம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யா நிச்சிதம் குருஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம். என்னுடைய மனசில் தேவையில்லாத ஒருத்தர் மேலே என்ன இருந்துச்சு, கருணை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ கருணை அப்படிங்கிற ஒரு தோஷம்தான். உண்மையில் நம்ம கருணை அப்படிங்கிற நல்ல விஷயமா சொன்னாலும் கூட எப்போ அந்த கருணையான தப்பான இடத்துல வைக்கிறோமோ அதுவும் தோஷமாக போயிடுது. ஸோ கார்பண்ய தோஷோ அபகத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கார்பண்யம், அந்த கிருப்பான், அந்த கருணை, தப்பான இடத்துல வைக்கக்கூடிய கருணை அப்படின்ற தோஷத்தினால என்னால் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பிரிச்சாமித்வா, நான் அவங்ககிட்ட கேட்குறேன், தர்ம சம்மூட சேதாக, உனக்கு தர்மம் இல்லாமல் தெரிஞ்சதுனால அந்த தர்மத்தை எனக்கு சொல்லிக் கொடு. எஸ் ஸ்ரேஷ்யான், எனக்கு எது நல்லதோ அதை நீ சொல்லு. எனக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத விட எனக்கு எது நல்லது அப்படிங்கிறத நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி எஸ்ரேஷா நிச்சிதம் குருஹி தன்மை, நிச்சயமாக சொல்லு. எனக்கு எது நல்லதோ அதை நிச்சயப்படுத்தி சொல்லு. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம், நான் உன்கிட்ட சரணந்த சிஷ்யன், எனக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணர் உடனே ஆரம்பிக்கிறார். அசோச்சானந்த சோச்சஸ்தம் பிரஜாவாதாம்ச பாசசே கதாசூன கதாசும்ச்ச நானுசோ சஞ்சி பண்டிதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அர்ஜுனா, நீ பெரிய புத்திசாலி மாதிரி பேசுகிற, நீ பேசுகிற விஷயம் ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி பேசுகிற, ஆனால் உண்மையில் நீ எதுக்கு கவலைப்படக்கூடாது, அதுக்கு அதை நினச்சி கவலைப்பட்டுருக்க. யார் ஒருத்த முட்டாளாக இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், இந்த உலகத்தில் இருந்தாலும் கவலைப்படுவான், செத்தாலும் கவலைப்படுவான் இல்லையா. ஏன்னா அதான் சொல்கிறேன், கதாசும் நான் கதாசும்னு சொல்லி சொல்கிறேன். ஒருத்தன் செத்தா மட்டும் தான் உலகத்தில் கவலை கிடையாது. இருந்தானா, ஐயோ இன்னும் இருக்கானே, இன்னும் இருக்கானே, இவன் இன்னும் இருக்கானே, இவன் இன்னும் இருக்கானே அடிச்சுட்டே இருப்பான். செத்து போயிட்டானே அடிச்சு செத்து போனவனை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். அதனால் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு புத்திசாலி மாண்டவர்களுக்காகவோ இல்லை உயிரோடு இருக்கவங்களுக்காகவோ என்ன பண்ணுறது கிடையாது, வருந்துவது கிடையாது. ஏன்னா அவன் சொல்கிறான், இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு அப்படின்னு கிடையாது.
நஜாயதே மிரியதே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதாவான பூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இந்த ஆத்மாவானது என்னைக்கும் பிறந்தது கிடையாது, பிறக்க போகிறதும் கிடையாது, என்னைக்கும் இறக்க போகிறதும் கிடையாது. இந்த ஆத்மா நித்தியமானது. இதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற அர்ஜுனா? அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஷ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேகி. இப்போ என்னாச்சு, நீ சொல்கிற உங்கள் தாத்தா போயிட்டாரு, உங்கள் குரு போயிடுவாருன்னு பயப்படுற. ஆனால் அவங்க உடம்பு கொஞ்சம் பாரு, எவ்வளவு பழசே போயிடுச்சு. அப்படி அந்த பழைய உடம்பு வச்சு எத்தனை நாள் இழுத்துட்டு அலைய போகிறாங்க. இந்த பழைய உடம்பு பார்த்தா எங்கேயாவது அழகு இருக்காது. இப்போ வந்து நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் இளமையாக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம், சரி இளமையான உடம்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க, ஆல்ரெடி பழசு போயிட்டாங்க. ஆல்ரெடி பீஷ்மர்லாம் 200 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ வயசான உடம்பை வச்சு அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. என்ன பண்ண, அந்த உடம்பை அவருக்கு காலி பண்ணி கொடுத்துட்டு புது உடம்பு கொடுறா. வாஷாம்ச ஜீர்ணானி யதாவிஹாய். எப்படி ஒருத்தர் பழைய ட்ரெஸ் தூக்கி போட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிறானோ அந்த மாதிரி என்ன பண்ணு, அவனுக்கு ஒரு புது உடம்பு கொடுக்க போகிற. அதனால் நீ உன்னுடைய கடமையை பண்ணணும். நீ க்ஷத்திரியனுடைய கடமை என்னது, சண்டை போடணும். சண்டை போட்டே ஆகணும். நீ அப்படி உன்னுடைய ஸ்வதர்மத்தினாலே சண்டை போட்டா அப்படின்னா உனக்கு என்ன பண்ணும், உனக்கு பெரிய பலனை கொடுக்கும். அப்படி பண்ணல அப்படின்னா அது உனக்கு நரகத்தை கொடுக்கும். அதனால் நீ சண்டை போட்டன்னா அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இங்கேருந்து அனுபவிக்க போகிறாங்க, தோத்தாங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்கன்னா சொர்க்கத்தில் அனுபவிக்க போகிறாங்க. அதனால் க்ஷத்திரியனுக்கு எங்கேயுமே சந்தோஷம் தான், என்றைக்குமே சுகமாக தவிர சண்டை போடுறதால தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் முதல்ல என்ன பண்ணுறாரு, ஆத்ம தத்துவத்தை பற்றி எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, யார் ஒருத்தன் இந்த ஆத்ம தத்துவத்தில் முழுமையாக தேர்ச்சி அடைஞ்சிட்டானோ அவனுக்கு பேர் ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு சொல்கிறார். ஸ்தித பிரக்ஞா அப்படின்னா ஒரு நிலைப்பாட்டுடைய புத்தி உடையவன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கானா, எப்பயும் அவனுடைய புத்தி ஒரே நிலையாக இருக்கும். அதான் ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் கேட்குறான், ஸ்தித பிரக்ஞனுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? ஒருத்தன் தன்னை உணர்ந்துட்டான், இந்த ஆத்மா உணர்ந்துட்டான் அப்படின்னா அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எனக்கு சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறான். சித்தப்பிரஜ்ஞ கா பாஷா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சித்தப்பிரஜன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான், எப்படி உட்காருவான், எப்படி செயல்படுவான், இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறார். யார் ஒருத்தர் ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்றாங்களோ அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருப்பாங்களா, அவங்க ஆமை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமை எப்படி இருக்கும், ஆமை தன்னுடைய கை காலெல்லாம் வெளில விட்டுருக்கும். ஆனால் எப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பண்ண, உடனே எல்லாத்தையும் உள்ளே எழுத்து. அந்த பிரச்சனை வரும்போது உள்ள சைலண்டாக உட்காந்துருக்கும். அந்த பிரச்சனை முடிஞ்சப்போ என்ன பண்ணும், மறுபடியும் தன்னுடைய புலன்கள் எல்லாத்தையும் வெளில நீட்டிக்கும். அதே போல் ஒரு முனி, ஒரு சித்தப்பிரஜன் ஆத்மாவை உணர்ந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்போ புலன்நுகர் பொருட்கள் நம்மளுடைய புலன்களை, நம்முடைய ஆசையை, நம்முடைய காமத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில கட்டங்கள் வருதோ அப்போ என்ன பண்ணுறான், தன்னுடைய புலன்களை தனக்குள்ளால் இழுத்துக்கிறான். போக விடுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், புலன்களை போக விட்டுறோம், அது இஷ்டத்துக்கு அலைய விட்டுறோம், மேய விட்டுறோம். மேஞ்ச பின்னாடி அந்த புலனை மறுபடியும் இழுத்து கட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அதெல்லாம் சொல்கிறாரு, ஆரம்பத்திலே என்ன பண்ணும், அந்த புலன்களை இழுத்து கட்டிடும். ஒரு தப்பு செய்ய போகிறோம், இல்லை ஒரு தவறான ஒரு பழக்கம் வரப்போகுது அப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த புலனை எப்படியாவது நம்ம அடக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, கட்டுப்படுத்தி இழுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகாது, அந்த பக்கம் போகாது. சரி பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வருது, திருப்பி கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த சித்தப்பிரஜைகள் எப்படி இருக்காங்களா, அந்த ஆமை மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அவங்க எப்படி இருக்காங்களா, ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்காங்க. ஏன் சமுத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சமுத்திரத்தில் நிறைய நதிகள் உள்ளே பூந்துகிட்டே இருக்கும். சமுத்திரத்தில் தினமும் நதியிலிருந்து வரக்கூடிய தண்ணி, ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணி என்ன இருக்கும் அந்த சமுத்திரத்தில் பூந்துகிட்டே இருக்கும், சேரும். அப்படி எவ்வளவு தண்ணி உள்ளே வந்தாலும் சமுத்திரம் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அந்த சமுத்திரம் என்ன ஆகாது, மேலே மேலே உயர்ந்து உயர்ந்து வராது. அதே போல் ஒரு சித்தப்பிரஜன் ஆத்மாவை உணர்ந்து எப்படி இருக்கான் அப்படின்னா இன்னைக்கு அமைதியாக இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய தொந்தரவுகள், நிறைய சுக துக்கங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கைக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். என்ன வந்தாலும் என்ன பண்ண மாட்டான், டிஸ்டர்ப் ஆக மாட்டான். ஸோ நம்மளுக்கு இதுதான் பக்தி கற்றுக் கொடுக்குது. ஆத்மத்தோட நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, எப்படி நம்மளுடைய பிரச்சனையில் நம்ம பாதிப்படையாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் கற்றுக் கொடுக்குது இல்லையா. பிரச்சனை தீர்க்கறது கிடையாது. ஏன்னா பிரச்சனை தீர்க்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் யாரும் பிரச்சனை தீர்க்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்லிட்டார், இந்த உலகமானது துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகமானது பிரச்சனை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ பிரச்சனை நினைஞ்ச இடத்துல உட்காந்துட்டு இங்கே பிரச்சனை இருக்குச்சுன்னா கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். அதனால் அவளுக்கு பக்தி என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனை வரும்போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது,
அதனால நம்ம எப்படி பாதிப்படையாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பக்தி சொல்லிக் கொடுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ண சித்தப்பிரஜன் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருக்கணும். சரி, அந்த சித்தப்பிரஜன் வேற என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சித்தப்பிரஜன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செஞ்சுட்டு இருக்கான். அங்கே உதாரணம் சொல்றார், ஜனக மகாராஜோட உதாரணம் சொல்றார். ஜனக மகாராஜன் எப்படி இருக்கான், சித்தப்பிரஜன் தான், கட்டுப்படுத்தலாம், அவனுடைய புலன்களை கட்டுப்படுத்தி ஆத்மாவை உணர்ந்த ஒரு ஞானி தான் அவர். ஆனால் என்ன பண்றாரு, மக்களுடைய ஒரு வழிகாட்டுதலுக்காக, மக்களுடைய உதாரணமாக இருந்து காட்டுறதுக்காக என்ன பண்றாரு, தனக்கு விதிக்கப்பட்ட கடமையான ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டு ராஜாங்கத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி அந்த சித்தப்பிரஜன் தனக்கு உண்டான அந்த கடமைகளை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அத்தியாயம் சொல்றார். அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்தில் அப்படி யார் ஒருத்தன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை பற்றில்லாமல் செஞ்சுட்டு இருக்கானோ, அப்படி செய்யும்போது என்ன அவனுக்கு அந்த செய்யக்கூடிய செயல் மேலே ஒரு பற்றின்மை வந்து, ஒரு ஞானம் வந்து, அந்த ஞானத்தினால அவன் என்ன பண்ண முடியும், சித்திம் விந்ததி மாணவாக, அப்படிப்பட்ட ஞானத்தினால அவன் சித்தை அடையிறான், அவன் வந்து வெற்றி அடையிறான்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த ஞானம், இந்த பகவத்கீதை ஞானம் இருக்கு இல்லையா, நான் உங்ககிட்ட தான் முதல்ல பேசல ஆரம்பிச்சுன்னா, இந்த ஞானத்தை நான் முன்னாடியே பேசியிருக்கேன். இவம் விவஸ்வதை யோகம் புரோக்தான் அகம் அவ்வியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஞானத்தை நான் இதுக்கு முன்னாடி சூரிய பகவான்கிட்ட பேசியிருக்கேன். சூரிய பகவான் இக்ஷ்வாகு பேசினார் இப்படின்ட்டு. மனு குலத்தில் இந்த ஞானமானது வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த ஞானமானது அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறேன், நான் திருப்பி உங்ககிட்ட இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பகவத்கீதை ஏதோ புதுசாக வந்தது கிடையாது, என்னைக்கோ நான் சூரிய பகவான் கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லும் போது அங்கே அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், கிருஷ்ணா கொஞ்ச நேரம் இல்லை, நீயும் நானும் ஒரே டைமில் தான் பிறந்தோம். நீ வந்து தேவகியனுடைய பையனாக பிறந்த, நான் வந்து இங்கே குந்தியோட மகனாக பிறந்தேன். ஒரே வருஷத்துல தான் பிறந்தோம். ஆனால் நீ என்ன சொல்கிற, நீ ஏதோ சூரிய பகவானுக்கே சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறியே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கிருஷ்ணர் அப்போ சிரிச்சுட்டே சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு, கிருஷ்ணன் அவனுடைய அவதார ரகசியத்தை சொல்லு, நீ எப்படி பிறந்திருக்க அவதாரத்தோடைய ரகசியத்தை சொல்லு அப்படின்னா, கிருஷ்ணர் பட அவதாரமாக ரகசியமாக அது நீ நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா, சொல்ல மாட்டாரா. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட எப்படி கேள்வி கேட்டால் பதில் வருமோ அந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. நீ எப்படி சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிற போது அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அஜோபிசன் அப்பிய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்திம் ஸ்வாம் அவிஷ்டபிய சம்பவாமி ஆத்மமாயான்னு சொல்லி சொல்கிறார். அர்ஜுனா, நீ வந்து கர்மத்தினால பிறக்கிற, நான் வந்து என்னுடைய சுய இச்சையினால் பிறக்கிறேன். நீ இந்த உலகத்தில் பிறக்கும் போது பழசெல்லாம் மறந்து போயிடுவேன். நான் இந்த உலகத்தில் பிறந்தாலும் எத்தனை பிறவி எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும். இன்னும் அடுத்து எத்தனை அவதாரங்கள் எடுக்க போகிற ஞாபகம் இருக்கும். நீ எத்தனை பிறவி பிறந்திருக்க, நீ எத்தனை பிறவி இன்னும் பிறக்க போகிற, நீ மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது அர்ஜுனா, இதுதான் உண்மை அப்படின்ட்டு கிருஷ்ணர் தன்னுடைய ரகசியத்தை பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே எப்படி ஒருத்தர் தன்னுடைய செயல்களை புத்தியை உபயோகப்படுத்தி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட செயல் எப்படி கிருஷ்ண உணர்வாக மாறுது, அந்த விஷயம் எப்படி பக்தியாக மாறுது அப்படிங்கிற விஷயத்த 4வது 5வது அத்தியாயத்தில் சொல்லிக் கொடுக்குறாரு. தன்னுடைய செயல்களை புத்தியை உபயோகப்படுத்தி கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுற வகையில் செயல்பட்டான் அப்படின்னா அந்த செயல்பாடுகளே பக்தியாக மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கப்புறம் 6வது அத்தியாயத்தில் நம்மளுக்கு தியான யோகத்தை பற்றி சொல்கிறார். தியான யோகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தியான யோகி எதெல்லாம் பண்ணணும், ஏன்னா தியானம் அப்படின்னா 8 விஷயம் இருக்குது. அஷ்டாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அஷ்டாங்க யோகம்னு சொல்லி சொல்கிறோம். அஷ்டாங்க யோகம்னு என்னது, யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம தாரண தியான சமாதி அப்படின்ட்டு 8 அங்கங்கள் இருக்குது. இந்த 8 அங்கங்கள் செஞ்சால் தான் அதுக்கு பேர் தியான யோகம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் தியான யோகம் கிடையாது, வெறும் ஜிம்னாஸ்டிக் தான். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, மூக்கு அடக்கிறது, அப்புறம் கை காலை தூட்டுற, இப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே என்னதான் வெறும் ஜிம்னாஸ்டிக் தான். இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, இதுக்கு பேர் யோகம் கிடையாது. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி முழு விவரத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒருத்தர் எப்படி இந்த அஷ்டாங்க யோகத்தை ஆரம்பிக்கணும், அவர் சொல்லும் போதே சொல்கிறாரு, இந்த அஷ்டாங்க யோகத்தை பண்ணும் அப்படின்னா ஒருத்தர் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் அடிபட்டு போயிடுச்சு, குறிப்பாக பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் யாரும் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் திருமணம் பண்ணுறவங்களா தான் இருக்கணும். ஸோ அப்போ பெண்களால் இந்த அஷ்டாங்க யோகத்தை பண்ண முடியாது. நம்ம எங்கேயும் பார்க்கறது கிடையாது. நம்மளுடைய வேத சாஸ்திரங்களில் எந்த பெண்ணும் அஷ்டாங்க யோகத்தை வந்து எடுத்துகிட்டு தவம் இருந்தாலும் பார்த்தது கிடையாது. ஒரு சில தபஸ்வினிகள் இருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் வந்து உதாரண புருஷர்களாக இருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களாம் எக்ஸப்ஷன்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய நிலைகளை சொல்லிக் கொடுக்குறார். அதே போல் யோகி எப்படி தன்னுடைய மூச்சு பயிற்சினால தன்னுடைய பிராணை கொண்டு வந்து இந்த உலகத்திலிருந்து வெளில போகிறார் அப்படின்ற விஷயம் சொல்லிக் கொடுக்குறார். இந்த மூச்சு பயிற்சினால் வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னது, சித்த விருத்தி நிரோதகா யோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து பதஞ்சலி சூத்திரத்தில் வரும். இந்த யோகத்தினுடைய பலன் என்ன,
சித்த விருத்தி நிரோதா யோகா. நம்மளுடைய அலைப்பாயக்கூடிய அந்த மனதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அலைப்பாயக்கூடிய மனதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் சொல்கிறார், கிருஷ்ணா நான் காற்றை கூட கட்டுப்படுத்திடுவேன், ஆனால் என்னால் மனசை கட்டுப்படுத்த முடியாது. யார்? அர்ஜுனன் சொல்கிறான். அர்ஜுனன் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி, ஒரு வீரன், கிருஷ்ணனுடைய நண்பன், அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணனுடைய உயர்ந்த பக்தன். அவனே சொல்கிறான், மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், முடியாது அப்படின்ற விஷயம் எங்கேயும் இல்லைப்பா, கண்டிப்பாக முடியும், மனதை கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அபியாசேன கௌந்தேய வைராகியன கிரஹ்யதே அப்படின்னு சொல்கிறார். அபியாசம் பயிற்சியினாலையும் வைராக்கியம் பற்றின்மையால் என்ன பண்ண முடியும்? மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் 6ஆவது அத்தியாயத்தினுடைய கடைசியில் சொல்கிறார், யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனः ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் தமே யுக்த சமோமதா அப்படின்னு சொல்கிறார். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அவனுக்கு கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், இப்படி 3 யோகம் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. இந்த 3 யோகத்திலையும் கிருஷ்ணா சொல்ற கடைசியில் கன்க்ளூஷன் சொல்கிறார், யோகினாம் அப்படி சர்வேஷாம், இந்த சொல்லப்பட்ட எல்லா யோகிகளை காட்டிலும் மத்கதேன அந்தராத்மனः என்னை மனதில் நிலைநிறுத்தி பஜதேமா என்னை யார் ஒருத்தன் வழிபாடு பண்ணுறானோ சமயயுக்த தமோமதா அப்படிப்பட்ட யோகி, பக்தி யோகி தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த யோகி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கன்க்ளூஷன் கொடுக்குறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரம் பேசிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம், இதை மட்டும் பண்ணால் போதுன்றார். ஏன் அதை முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, சொன்னால் அவங்களுக்கு புரியாது, புரிஞ்சிக்க மாட்டோம். நான் என்ன பண்ணாரு, முதல்ல அதை சொல்லிட்டு அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஞான யோகத்தை சொல்லிட்டு அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகத்தை சொல்லிட்டு அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அர்ஜுனா. என்ன பண்ணு, வெறும் பக்தி யோகம் மட்டும் பண்ணால் போதும், மற்ற எல்லா யோகிகளை காட்டிலும் பக்தி யோகி மிக சிறந்தவன் அப்படின்ட்டு இது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கிருஷ்ணருடைய அபிப்பிராயத்தில் என்ன யோகம் சிறந்தது? பக்தி யோகம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு 6ஆவது அத்தியாயத்தை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த பின்னாடி இது வரைக்கும் அர்ஜுனன் கேள்வி கேட்டுட்டு இருந்தான், கிருஷ்ணா இது என்ன அது என்னன்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேட்டுட்டே இருந்தான். கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், பதில் சொல்லிட்டு இருந்தார், அர்ஜுனோட கேள்வி பதில் சொல்லிட்டு இருந்தார். இப்போ 7ஆவது அத்தியாயத்திலிருந்து அர்ஜுன் நிறுத்திட்டான், கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ கிருஷ்ணருக்கு உற்சாகம் வந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்ட்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இனிமேல் பக்தியை பற்றி பேச போகிறாங்க. ஸோ பக்தியை பற்றி பேசும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சுய விருப்பத்தில் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு, மையா சக்தமனா பார்த்தா யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதாத்யாசே தக்ஷ்ணு ஞானம் தேகம் சவிஜானம் இதம் பக்ஷாமசேஷதா யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் தது சித்தையே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அர்ஜுனா, நான் உனக்கு இப்போ மிக உயர்ந்த விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஞானம் தேகம் சவிஜானம், நான் உனக்கு ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன், விஞ்ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். இதம் பக்ஷாமி, இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அசேஷதா சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா யஜ்ஞாத்வா இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா யஜ்ஞாத்வா நேக பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே, இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அர்ஜுனான்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம எல்லாம் சொல்கிறோம், கற்றது கைமண் நல்லது கல்லாத உலகளவுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம படிக்க வேண்டிய விஷயம் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்னது? என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இந்த உலகத்தில் நீ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சமம். எப்போ நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கலையோ அப்போ இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணு, நான் சொல்கிறேன், இப்போ நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். 7ஆவது அத்தியாயத்தை பேச ஆரம்பிக்கிறார். ஸோ 7ஆவது அத்தியாயம் சொல்லும் போது இந்த பக்தி விஷயத்தை, நான் சொல்லக்கூடிய இந்த பக்தி விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷியானாம் சஹஸ்ரேஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜீவாத்மாக்களில் யாராவது ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான், ஆன்மீகம்னு வருவான். அப்படி பொறுக்கி எடுத்தக்கூடிய ஆன்மீகவாதிகளில் யாராவது ஒரு சிலர் தான் வேதத்து பக்கம் வருவாங்க. அப்படியும் வேதத்து பக்கம் வந்த ஆன்மீகவாதிகளில் யாராவது ஒரு சிலர் தான் கிருஷ்ணர் கிட்ட வருவாங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தர்கள் ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்ட்டு கிருஷ்ணரே சொல்கிறார். கஷ்டித் தது சித்தை எதனாமபி சித்தானாம் கச்சின்மாம் வேதி தத்வதா. அப்படி கிருஷ்ணர்கிட்ட வந்தாலுமே கூட நிறையா பேர் வெளியில் எனக்கும் கிருஷ்ணர் தெரியும், நானும் கிருஷ்ண பக்தனாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுவாங்க. ஆனால் உண்மையிலே என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். அர்ஜுனா, நான் உனக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 7ஆவது அத்தியாயம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தன்னுடைய பரத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறார். நான் எப்படி பகவான் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். மத்த பரத்தனம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்திரே மணிகனா இவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
रसोहमस्तु कौन्तेय प्रभास्सूर्यो प्रणवः सर्ववेदेषु शब्दके पौरुषं ऋषु पुण्योगन्त पृथिव्यां च तेजश्चास्मि विभावशो जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनं बुद्धिर्बुद्धिमतामस्मिन् तेजस्तेजस् विरावणं बलं बलवतां चाहं कामरागविवर्जितं धर्म अविरुद्धो भूतेषु कामोऽस्मि परदर्शव அப்படின்ட்டு கிருஷ்ணர் இந்த உலகத்துல ஒருத்தர் பகவானை எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். சூரியனில் இருக்கக்கூடிய வெப்பமாகவும், சந்திரனில் இருக்கக்கூடிய அந்த ஜிலுஜிலுன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மையாகவும், தண்ணியில் இருக்கக்கூடிய சுவையாகவும், காற்றில் இருக்கக்கூடிய மாய்ச்சராகவும், அதே போல் நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணமாகவும், பூமியில் இருக்கக்கூடிய சுவையாகவும் என்ன நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றார், இந்த உலகத்தில் நீ எப்படி என்ன பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்களை கொடுக்குறார். அதுக்கப்புறம் என்கிட்ட தான் எல்லாமே, இந்த உலகமே என்கிட்ட தான் இருக்கு, ஆனால் என்னை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார். எப்படி ஒருத்தர் இந்த மணியில பார்த்தோம் அப்படின்னா இந்த மணியில இருக்கக்கூடிய மணி மட்டும் தான் தெரியும், உள்ள இருக்கக்கூடிய அந்த கயிறு தெரியாது. ஆனால் கயிறு இருக்காலும் அந்த மணி எல்லாம் கோர்த்து இருக்கு. ஸோ அதே போல இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எங்கேயும் தெரிய மாட்டார், உள்ள பரமாத்மா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எங்கேயும் தெரிய மாட்டார், மேல இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் தான் தெரியும். அதனால இந்த உள்ள இருந்து என்ன பண்றேன், இந்த உலகத்தை நான் செலுத்திட்டு இருக்கேன், விஷ்ணுவா இருந்து என்ன பண்றேன், இந்த உலகத்தை நான் செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் அத்தியாயத்தில் சொல்றார். அதுக்கப்புறம் 7ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா சதுர்வேதா வஜந்தேவாம் ஜராசுகிருதிம் அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாச அர்த்தார்த்தி ஞானேச்ச பரதர்ஷவ அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான மக்கள் என்னை வழிபடுறாங்க, 4 விதமான மக்கள் என்னை வழிபடுறது கிடையாது அப்படின்னு சொல்றார். யாரும் வழிபடுறது கிடையாது, நம்ம துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயா அபகிருத ஜான ஆசுரம் பாவம் ஆசிரிதா அப்படின்னு சொல்ற மாதிரி முட்டாள்களும், மனிதர்களில் கடலில் இருக்கக்கூடியவங்களும், மாயினால கவரப்பட்டவர்களும், அசுரர்களும் என்னை வழிபடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விதமான மக்கள் என்னை வழிபடுறாங்க. யார் யாரு, ஆர்த்தகா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி அப்படின்னு சொல்றார். இந்த 4 பேர் என்னை வழிபடுறாங்க. இது மட்டும் இல்லை அர்ஜுனா, இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் இருக்கு. அவங்க யாரு, தேவர்கள் வழிபடக்கூடியவர்கள். ஒன்று என்னை வழிபடாதவர்கள், இன்னொன்று என்னை வழிபடக்கூடிய 4 பேர். அந்த 4 பேர்லையும் ஞானிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஞானித்வாத்மே வேமதகா அப்படின்னு சொல்றார். 4 பேர்லையும் ஞானிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஞானி ஒருத்தன் தான் புரிஞ்சு பகவான் வழிபடுறான், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானை வழிபட ஆரம்பிக்கிறேன். ஸோ இது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இதை தவிர இன்னொரு கேட்டகரி இருக்கு. அவங்க யார் அப்படின்னா தேவர்களை வழிபடக்கூடியவர்கள். ஸோ தேவர்கள் வழிபடுறவங்க என்ன பண்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அற்ப ஆசைக்காக என்ன பண்றாங்க, அவங்க போய் தேவர்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் என்ன பண்றாங்க, உண்மையில என்னதான் வழிபடுறாங்க, ஆனா இப்படி சாப்பிட்ற மாதிரி தலையை சுற்றி சாப்பிட்ற மாதிரி என்ன பண்றாங்க, என்ன வித்தியாசம் வழிபடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் முட்டாள் தான் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து தேவர்களுடைய வழிபாடை அங்க நிந்திக்கிறார். நிந்திச்சுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் போறார். என்ன சொல்றாரு, இதுக்கு மேல இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் படு முட்டாள். அவங்க யார் அப்படின்னா மாயாவதிகள். அவங்க என்ன பண்றாங்க, பகவானுக்கு உருவம் கிடையாது, பகவான் அருவமானவர், பகவான் ஜோதிஸ்வரூபம் என்ன பண்றாங்க, என்ன புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க, எனக்கு அருவம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த பூமிக்கு வரும்போது என்னை எல்லாரும் ஏளனம் பண்றாங்க. கிருஷ்ணருக்கு வந்து உருவம் கிடையாது, கிருஷ்ணர் வந்து இது வந்து உண்மையால இது வந்து மாயை தான், இது வந்து கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணர் பகவான் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட மாயாவாதிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட மாயாவாதிகள் தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாவாதிகளை திட்டுறார். அதுக்கப்புறம் 7ஆம் அத்தியாயத்தை முடிச்சுட்டு 8ஆம் அத்தியாயம் போகும் பொழுது எப்படி ஒருத்தர் இந்த பக்தி வழிமுறைகள் இல்லாம மற்ற வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி மோட்சம் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் உத்தராயணம் தக்ஷணாயணம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுத்து எப்படி ஒருத்தர் தன்னுடைய பிராணனை மேல மேல கொண்டு வந்து பூர்வத்து மத்தியில் நிறுத்தி எப்படி ஒருத்தர் மோட்சம் போகணும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் மறுபடியும் 8ஆம் அத்தியாயத்துல நீ அதெல்லாம் பண்ண தேவையில்லை, பக்தன் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. பக்தன் என்ன பண்ணுமா, எம் பாவி ஸ்மரன் பாவம் தெஜந்தந்தே கலைவரம் தம் தமே வேதிக்கவந்தே சதா தத் பாவ பாவித்தக. யார் ஒருத்தர் இறக்கும் பொழுது எதை நினைக்கிறாங்களோ அந்த நிலையை அடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினைச்ச அப்படின்னா நாராயண அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்ட்டு இறக்கும் தருவாயில ஒருத்தர் என்ன பண்றான், நாராயணன் நினைச்சான் அப்படின்னு என்ன பண்ண முடியும், அவன் நாராயணுடைய உலகத்தை அடைகிறான்னு சொல்லிட்டு 8ஆம் அத்தியாயத்துல அந்த பரத்தை அடைதல் அப்படின்ற விஷயத்தை சொல்றார். மறுபடியும் 9ஆம் அத்தியாயத்துல இந்த பக்தி யோகத்தை பற்றிய இன்னும் ரகசியமான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதான், ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இந்த பக்தி யோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேவர் வழிபாடு மறுபடியும் இங்கே வந்து நிந்திக்கிறார், 9ஆம் அத்தியாயத்தை நிந்திப்பார். அதுக்கப்புறம் இந்த என்னுடைய சக்திகளை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனக்கு நான் என்னுடைய சக்திகளை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனுக்கு பேச ஆரம்பிப்பேன், நான் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிப்பேன். இந்த உலகத்தில் நீ எதெல்லாம் பார்க்குறியோ, ரொம்ப சக்தி வாய்ந்தா பார்க்குறியோ, அதெல்லாம் நான் தான் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து மிருகத்துக்குள்ளார சிங்கமாக இருக்கேன், அதே போல் மாதத்துக்குள்ளார நான் வந்து மார்கழி மாதமாக இருக்கேன், அதே போல் மரத்துக்குள்ளார நான் வந்து அரச மரமாக இருக்கேன், தேவர்களுக்குள்ளார நான் வந்து இந்திரனாக இருக்கேன்,
அதே போல் 3 தேவர்கள் நான் வந்து விஷ்ணுவாக இருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், வேதங்கள் நான் சாம வேதமாக இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சிறந்த பொருளாக இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு அர்ஜுனா என்ன சொல்கிறது, என்னுடைய சக்தி இதெல்லாம் இப்போ சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே என்னுடைய ஒரே ஒரு சின்ன துகள் தான், ஒரு சின்ன துகள் தான் இவ்வளோ சக்தி நான் அப்போ கிட்ட சொன்னது. என்னுடைய சக்தி எனக்கே தெரியாது, அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்ச உடனே அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா உனக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? நான் பார்த்ததே இல்லையே, நான் பார்த்ததே இல்லை உனக்கு சக்தி. நான் பார்த்த வரைக்கும் நீ எப்படி இருந்த, என் கூட சுற்றிட்டு இருப்ப, என் கூட விளையாண்டுட்டு இருப்ப, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறான்னு சொன்னால் அதை வேலை பண்ணிகிட்டு இருப்பேன், உனக்கு சக்தி இருக்கா? எனக்கு தெரியல. இருக்கா உனக்கு சக்தி? சொல்லி கேட்கலாம். உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் திடீர்னுட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாரு, என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறார். கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டின பின்னாடி அந்த விஸ்வரூபத்தில் எல்லா 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, எல்லா ரிஷிகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டவர்கள், கௌரவர்கள், அங்கே இருக்கக்கூடிய படையாளிகள், அங்கே இருக்கக்கூடிய காலம் அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வாயை திறந்து அகம் காலோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, அந்த கௌரவர்கள் எல்லாத்தையும் வாயில் போட்டு மெல்றாராம். மென்று ரத்தம் வர அளவுக்கு என்ன பண்ணுறாரு, மென்று சாப்பிட்றாராம். பார்த்து பயந்துட்டாரு. பார்த்து பயந்துட்டு என்ன பண்ணுறான், இந்த உருவத்தை பார்த்த பின்னாடி அர்ஜுனன் கீழே விழுந்து கும்பிட்றான். கீழே விழுந்து கும்பிட்றான். எல்லா இடத்தையும் சுற்றி கும்பிட்றான். நீதான் பகவான், நீதான் பகவான், எனக்கு தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் நான் வந்து இவனை அவனை சொல்லி திட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ என்ன பண்ணுறான், நமஸ்காரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அர்ஜுனோட இந்த நிலைமையை பார்த்த பின்னாடி கிருஷ்ணன் நினைக்கிறார், சே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவனையும் பயப்படுத்தி ஏன் பார்க்கணும், அவனை பயப்படுத்தினா பாரு, பயப்பட்டான் பாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம மறுபடியும் நம்மளுடைய ஃப்ரெண்டாக வச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 2 கையோட ரூபத்தில் வரார். ஸோ அந்த பின்னாடி கிருஷ்ணரை மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் 11ஆம் அத்தியாயத்தை முடிச்சுட்டு மறுபடியும் 12ஆம் அத்தியாயத்தில் மறுபடியும் பக்தி யோகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். பக்தி யோகத்தில் எது சிறந்தது, அருவ வழிபாடு சிறந்தா குரு வழிபாடு சிறந்தா அப்படின்னு சொல்லும்போது, அருவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டகரமான விஷயம், குரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, யோமே பக்த சமப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பக்தனுடைய குணங்களாக சொல்லிட்டு போகிறார். பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். இப்போ முதல்ல பக்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை பின்பற்றதால ஒருத்தர் என்ன பக்தி பண்ணுறான்னு சொல்லி சொல்கிறார். அந்த வேத வழிமுறைகளை, அந்த விதிமுறைகளை உங்களால் பின்பற்றல முடியல அப்படின்னால என்ன பண்ணு, யார் ஒருத்தர் பின்பற்றுறாங்களோ அந்த வேத வழிமுறைகளை யார் ஒருத்தர் பக்தி செய்கிறானோ அவனுக்கு நீ உதவி பண்ணால் போதும், அதே பக்தின்னு சொல்லி சொல்கிறார். என்னால் உதவி பண்ண முடியல அப்படின்னா அந்த உதவி பண்ணாத அட்லீஸ்ட் அவங்க செய்யக்கூடிய பக்தியை என்ன பண்ணு, அப்ரிஷியேட்டாவது பண்ணு. அவங்க செய்யக்கூடிய பக்தி நீ பாராட்டா போதும், அதுவே பெரிய பக்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் 12ஆம் அத்தியாயத்தில் அப்படி முடிக்கிறார். அதுக்கப்புறம் 13ஆம் அத்தியாயத்தில் இந்த பிரகிருதியை பற்றி சொல்கிறார், புருஷனை பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை பற்றி இந்த 3 விஷயங்களையும் 13ஆம் அத்தியாயத்தில் நிறைய விஷயங்களை சொல்கிறார். க்ஷேத்திரஜ்ஞா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை சொல்லி முடிக்கிறார். 14ஆம் அத்தியாயத்தில் இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த முக்குணங்களை பற்றி பேசுகிறார். முக்குணங்கள் இருக்கக்கூடிய ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் சொல்லிட்டு இந்த முக்குணங்களுடைய பாகுபாடுகளை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் 15ஆம் அத்தியாயத்தில் மறுபடியும் கிருஷ்ணரை பற்றி சொல்கிறார், புருஷோத்தம யோகத்தை பற்றி பேசுகிறார். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மே நிதாகிருதா யோலோகத்ரயமாவிஷ்ய விபர்த்தவ்ய ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யஸ்மாத் சரமபைத்தோகம் அக்ஷராத் அபிச்சோத்தமஹா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் அர்ஜுனா என்ன ஆகுது, எல்லாரும் தலைகளை தொங்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டதா, தலைகையில் இருக்கக்கூடிய ஒரு மரம் மாதிரியும். மரம் இருக்குது, மரத்தினுடைய நிழல் வந்து எங்கே, அது தண்ணியில் வந்து இருக்குது. தண்ணியில் இருக்கும்போது என்ன ஆகும், ஓகே கரண்ட் போயிடுச்சு, செகண்ட். நெட்டு கேன்சல் ஆகிடும். எனிவே உங்களுக்கு தெரியுதுல்ல, நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் அப்படி எப்படிப்பட்டது இருக்கு அப்படின்னா தலைகீழ் இருக்க மாதிரி சொல்லி சொல்றாரு. அதாவது மரம் மேல இருக்கு, பின்னாடி சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, சத்தத்தை பொறுத்து தான் ஆகணும், வழி கிடையாது. என்னன்னா ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் என்ன ஆகும், தண்ணியில் விழுந்திருக்கு. ஸோ தண்ணியில் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த மரத்தில் வந்து ஒரு பழம் இருக்குது, அதே மாதிரி பழம் எங்கே இருக்குது, தண்ணிலையும் அந்த நிழல தெரியுது. ஸோ அது என்ன பண்ணுறான், அந்த தண்ணிக்குள்ளார போயிட்டு
என்ன பண்ணுறான், இந்த மாயா இருக்கக்கூடிய இல்லாத பழத்தை என்ன பண்ணுறான், இருக்கிற மாதிரி பிடிக்க போகிறான். அப்படி பிடிக்க போயிட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் அப்படியே கஷ்டத்தில் இருப்பான். அதே போல் இந்த உலகத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தலைமையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்முடைய உண்மையான வாழ்க்கை அங்கே இருக்குது, கிருஷ்ணோட இருக்குது. நம்முடைய உண்மையான சந்தோஷம் அங்கே, நம்முடைய உண்மையான ஆனந்தம் கிருஷ்ணர்கிட்ட இருக்குது. ஆனால் அதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். முயற்சி பண்ண ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கோம். நல்லா கிருஷ்ணர் சொல்றாரு, அசங்க சஸ்திரேன திடேன சித்வா அப்படின்னு சொல்லுவார். அசங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடைய புத்தியை வச்சுட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுதலை அறுத்தறி அப்படின்னு சொல்றார். ஏன்னா நீ அப்படி அறுக்கிறதுனால என்ன பண்ண முடியும், எங்கிட்ட வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசிஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் ஆத்மாக்கள் எல்லாருமே என்னுடைய அம்சங்கள். உண்மையில நீங்கள் எல்லாரும் என் கூட சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, மனஹா ஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் மற்றும் 5 புலன்களை கொண்டு இந்த 6 புலன்களோடு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. இது ஏன் உனக்கு தேவையாது? தத் பாசயதே சூரியோ நச்சசாங்கோ ந பாவகா எத்தத்வா நிவர்த்தந்தே தத்தா பரமம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகமானது இப்படி இருள் நிறைந்த இடமா இருக்குது. ஆனால் ஒன்ஸ் ஒரு முறை என்னோட உலகத்துக்கு வந்துட்டு அப்படின்னா மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த உலகத்தினுடைய, அதாவது இந்த வைகுண்ட உலகத்துடைய பெருமைகளை சொல்கிறார். ஸோ 15ஆம் அத்தியாயத்தில் இந்த உலகத்தில் புருஷோத்தமன் நான் மட்டும்தான், என்னை வழிபடுறது மட்டும்தான் வேதங்கள் சொல்லிக் கொடுக்குது. அதே போல் எல்லா ஆத்மாக்களும் பிரகிருதி. இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு புருஷன் நான் மட்டும்தான். நீங்கள் எல்லாரும் பிரகிருதிகள் தான். அதனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சேவைக்காக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் அத்தியாயம் சொல்லி கொடுக்குறார். 16ஆம் அத்தியாயத்தில் அசுர தெய்வ சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அசுர இயல்புனா என்னது, தெய்வீக குணங்கள்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இது 2 பிரித்து சொல்லிக் கொடுக்குறார். அசுர குணங்கள் யாருக்கு இருக்குது, தெய்வீக குணங்கள் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறார். அப்புறம் அர்ஜுனன் தன்னை பார்த்துக்கலாம், எனக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு அதெல்லாம் கிடையாது, ஏன்னா நீ பக்தனாக இருக்க. ஸோ பக்தனாக இருக்கணும், கண்டிப்பாக எல்லா விதமான நல்ல குணங்களும் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16ஆம் அத்தியாயம் முடிக்கிறார். அதுக்கப்புறம் 17ஆம் அத்தியாயத்தில் நம்பிக்கையின் பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒருத்தர் நம்பிக்கை அவனுக்கு வந்து சத்வரஜ தமோகுணத்துக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது, அவனுடைய யஜ்யம் எப்படி இருக்குது, அவனுடைய தானம் எப்படி இருக்குது இப்படின்ட்டு இந்த யஜ்ய தான தபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தில் இருக்கக்கூடிய சத்வரஜ தமோகுணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில் 18ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணனுடைய அந்த பகவத்கீதை சொல்ல வந்த மைய கருத்தை சொல்கிறார். என்னது, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வபாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சிரம் சொல்லக்கூடிய எல்லா விதமான பொய்யான தர்மங்களையும் விட்டுட்டு எப்போ நீ என்கிட்ட சரணாகதி பண்ணுறியோ உனக்கு வரக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் நீக்கிட்டு நான் என்கிட்ட மோட்சத்தை கூட்டிகிட்டு போயிடுறேன், பயப்படாதுன்னு சொல்கிறார். ஸோ இது மாதிரி 18 அத்தியாயம் முடிக்கிறார். முடித்த பின்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்க்குறார். என்ன அர்ஜுனா புரிஞ்சுதா? புரிஞ்சது கிருஷ்ணா. என்ன புரிஞ்சுது? நஷ்டோ மகோஸ்மிருதியில் லப்த்வா கரிஷ்யே வச்சனம் தவ அப்படின்னு சொல்லிட்டான். அர்ஜுனன் சொல்லிட்டா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. என்னடா புரிஞ்சு சொன்னால் அதெல்லாம் சொல்லவே இல்லை. எனக்கு அதெல்லாம் எது கேட்குற மறுபடியும் எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன செய்யணும்னு சொல்லு, அதை மட்டும் சொல்லு. ஏன்னா மறுபடியும் ஏதாவது கேள்வி கேட்டு மறுபடியும் பகவத்கீதை ஆரம்பித்தா எனக்கு வேண்டாம். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. இதை முன்னாடி செஞ்சுருக்கலாம்ல, இது முன்னாடி செஞ்சுதான் இவ்வளோ பேச வேண்டிய தேவையே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த கிருஷ்ணர் சொன்ன முன்னாடி அர்ஜுனன் சொல்லிட்டான், கரிஷ்யே வச்சனம் தவ. இதுதான் வந்து பகவத்கீதையினுடைய சாரம். என்ன சாரம்? கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அவ்வளோதான். இதுதான் பக்தி. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அதுதான் பக்தி, அதுதான் பகவத்கீதை சாரம். இதை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அந்த பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டா அர்த்தம். இதை புரியல அப்படின்னா அவனுக்கு பகவத்கீதை புரியல அப்படின்னு அர்த்தம். சொல்லி முடிச்சபடி இந்த அர்ஜுனன் சொல்கிறான், நான் என்னால் ரெடியாக இருக்கேன், ஓகே சண்டை போட ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். இதை வந்து யார் கேட்டுருக்காரு? அந்த சஞ்சயன் கேட்டுருக்கான். சஞ்சயன் கேட்டு திருதராஷ்டிரன் சொல்லிட்டு இருக்கான். திருதராஷ்டிரன் சொல்லிட்டு இருக்கும்போது சஞ்சயன் பார்க்குறான், திருதராஷ்டிரன் முகத்தை பார்க்குறான், ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். திருதராஷ்டிரன் காதலியே வாங்காமல் உட்காந்துருக்கான். இவ்வளவு பகவத்கீதையை கேட்ட முதல் நாள் யார்? திருதராஷ்டிரன். அப்படி கேட்டு அவன் மாறவே இல்லை, உட்காந்துட்டே இருக்கான். அவன் நினச்சிட்டு இருக்கான், என் பசங்க ஜெயிப்பாங்களா, என் பசங்களுக்கு ஜெயிப்பாங்களான்னு நினச்சிட்டே இருக்கானே தவிர என்ன சொல்ல வந்தானே தெரியலையா. சஞ்சயன் பார்த்து நினைக்கிறான், சரி இவனுக்கு ஒன்றும் புரியல போல இருக்கு, நம்ம இவனுக்கு நேரடியாக சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? அந்த கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் நடந்த அந்த உரையாடல் இருக்கு இல்லையா, அவ்வளவு நல்லா இருந்துச்சுப்பா அந்த உரையாடல். அந்த உரையாடல் இன்னும் என்னுடைய மனசில் அப்படியே இருக்குது. அப்படிப்பட்ட உரையாடல் நான் இது வரைக்கும் என்னுடைய ஜென்மத்தில் கேட்டது கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. அவ்வளோ ஒரு சிறந்த உரையாடலாக இருந்துச்சு அந்த கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் நடந்த உரையாடல் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் முகத்தை பார்க்குறான், திருதராஷ்டிரன் மாற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். அந்த விஸ்வரூபம் பார்த்தோம் இல்லையா,
முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு அந்த விஸ்வரூபத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அட்லீஸ்ட் அந்த விஸ்வரூபத்தையாவது கேட்டுட்டு கொஞ்சம் பயம் வந்து சரி நம்ம சண்டையை நிறுத்திடலான்னு ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு நினச்சி என்ன பண்ணுறான், விஸ்வரூபத்தை சொல்கிறான். அவனும் மாறமாக தெரியல. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் சரி நீ என்ன எதிர்பார்க்குறான், சண்டை நடக்குதா இல்லையான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனால் உண்மையை சொல்லிடலாம். என்ன உண்மையை சொல்லிடலாம், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனோத்தரக தத்ர ஸ்ரீ விஜய் பூதி திருவாணிதிர் மதிர்மம. எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்காரோ, அங்கே தான் வெற்றி இருக்கும், அங்கே தான் நிலையான செல்வம் இருக்கும், அங்கே தான் புத்தி இருக்கும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் சொல்லிட்டு தன்னுடைய அபிப்பிராயம் சொல்லிட்டா கிருஷ்ணர் இருக்க இடத்துல என்ன இருக்கும், கண்டிப்பாக வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டான். சொல்லி முடிச்ச முன்னாடி பகவத்கீதை முடிஞ்சிருச்சு. சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை ஸ்ரீரங்கம் வந்திருந்தார். ஸ்ரீரங்கத்தில் சுற்றுப்பயணம் வரும்போது அது ஸ்ரீரங்கம் கூர்மக்ஷேத்திரம் நடக்குது. ஸோ கூர்மக்ஷேத்திரத்தில் வரும்போது அங்கே ஒரு பிராமணன் இருந்தார். அந்த பிராமணனுக்கு வந்து பகவத்கீதை கிடையாது, அவனுக்கு படிக்கவே தெரியாது, படிப்பறிவு இல்லாத ஒரு பிராமணன். அவனுடைய குரு சொல்லியிருக்காரு, அந்த பிராமணன் அந்த குரு சொல்லியிருக்காரு, நீ தினம் பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த குருவோடைய பேச கேட்டுட்டான். என்ன பண்ணுறான், பகவத்கீதை எடுத்து வச்சுப்பான், படிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுப்பான். எடுத்து வச்சு அவனுக்கு படிக்க தெரியாது. தர்மர் 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 தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரனே போகவே இல்லை, தர்மர் தர்மர்ன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்கான். அந்த கிருஷ்ணனுடைய அந்த ரதம் ஓட்டக்கூடிய அந்த இதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். அந்த பக்கமாக பார்த்துட்டு போனால் எல்லாம் சிரிச்சுட்டே போகலாம். என்ன இப்படி படிச்சுக்கலாம், தர்மர் 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 அப்படின்னு படிச்சுட்டே இருக்கான்ட்டு சிரிச்சுட்டே போகலாம். ஸோ அங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு அவங்க போகிறார். என்ன பண்ணுறாரு, இவனுடைய நிலையை பார்க்குறாரு. இவன் வந்து என்ன பண்ணுறான், பகவத்கீதை வச்சு படிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அழுதுட்டு இருக்காரு பார்த்துட்டு, சுவாமி என்ன ஏன் அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவன் திரும்பி பார்க்குறான், யாரா அதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா இவர் சைத்தன்ய மகாபிரபு இருக்காரு சன்னியாசி ரூபத்தில். அவன் பயந்து போயிட்டான். சாதாரண மக்களே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, இவர் சன்னியாசி, இவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பயந்துட்டு ஒன்றும் இல்லை, எங்கள் குரு சொல்லியிருக்காரு என்ன வந்து பகவத்கீதை படிக்க சொல்லியிருக்காரு, நான் பகவத்கீதை நம்ம எடுத்து படிக்க முயற்சி பண்ணுறேன். சரியா, படிக்க வேண்டியதானே, எனக்கு படிப்பு வராது. அப்படியா, அப்போ ஏன் அழுதுட்டுருக்கு? இல்லை, தர்மர் சொல்லும்போது ரதம் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வருது. ஸோ ரதம்ன்ற விஷயம் ஞாபகம் வரும்போது கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய பக்தனுக்கு இறங்கி வந்து ரதம் ஓட்டுனார், ஒரு பக்தனுக்காக கிருஷ்ணர் எந்த அளவுக்கு இறங்கி வரார், ஒரு பக்தனுக்கு எந்த அளவுக்கு சேவை பண்ணுறார், எந்த அளவுக்கு ஒரு பக்த வாத்சல்யத்தோடு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நான் நினைக்கும் போது அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு நான் பக்தி பண்ண முடியலேன்னு நினைச்சேன் அப்படின்னு அப்படிப்பட்ட கருணை வாழ்ந்த கிருஷ்ணருக்கு என்னால் உதவி பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு அழுக வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஸோ நம்ம சைத்தன்ய மகாபிரபு அவனை கட்டி பிடிச்சிக்கிறார். நீ தாண்டா பகவத்கீதை உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டேன். காரணம் என்னது, பகவத்கீதையுடைய இறுதி இலக்கியம் தான் இதயம் மாற்றம் அடையணும், நான் கிருஷ்ணருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரணும். கிருஷ்ணர் அவ்வளோ கருணை வாய்ந்தவராக இருக்காரு, நான் என்ன பண்ண போகிறேன் கிருஷ்ணருக்கு அப்படின்ற அந்த எண்ணம் வரணும். அதுதான் அர்ஜுனன் கேட்குறான், கரிஷ்ய வசனத்தை கிருஷ்ணா என்ன பண்ணணும், அதுதான் அவனு கேட்டான். ஸோ அதே போல் பக்தனை என்ன பண்ணுவான், உடனே கேட்கக்கூடிய வாழ்க்கை கிருஷ்ணா அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அன்புனால், அந்த நன்றியினால். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், நீ தாண்டா உண்மையில பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பகவத்கீதையானது இருக்கிறதுலே மிக உயர்ந்த கிரந்தம். வேத சாஸ்திரங்கள்லேயே பகவத்கீதைக்கு ஒரு தனி இடம் இருக்குது. சர்வ உபனிஷதோ காவா தோக்தா கோபாலநந்தனா பார்த்தோ வச்சஸ்துதி தோக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம சொன்னோம் இல்லையா, மகாபாரதமானது ஒரு வேதம், அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்து தான் என்னது இந்த பகவத்கீதைன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் ஆதிசங்கரர் இன்னும் ஒரு மேலே ஒரு படி போகிறார். என்ன சொல்கிறாரு, சர்வ உபனிஷதோ காவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா உபனிஷத்துக்களையும் ஒரு பசுவை மாற்றிட்டார். ஒரு பசுவாக என்ன பண்ணிட்டார், மாற்றிக்கிட்டார். யார், கிருஷ்ணர். அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய பசுவில் என்ன பண்ணணும், இப்போ பால் கறக்கணும். அந்த பசுகளுடைய பயன் என்னது, பால் கறக்கிறது தான் பசுவுடைய பயன். ஸோ அந்த பசு பால் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு கன்றுக்குட்டி தேவை. கன்றுக்குட்டி இல்லாமல் பசு பால் கொடுக்காது. ஸோ அந்த கன்றுக்குட்டி தான் யார், பார்த்தோ வத்சகா. அந்த கன்றுக்குட்டி தான் பார்த்தனான இந்த அர்ஜுனன். சரி, அந்த பால் கறக்கிறதுக்கு யார் வேணும், இடையன் வேணும். அந்த இடையன் யார், வத்சகா சுதி தோக்தா கோபாலநந்தனகா. அந்த பாலை கறக்கூடிய இடையன் யார், கோபாலநந்தனான கிருஷ்ணன். அவர் கறந்தார்களே ஒரு பால், அது என்னது, துக்தம் கீதாமிருதம் மகத்து. அந்த கறக்கப்பட்ட பால் தான் என்னது, கீதாமிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ
கிருஷ்ணர் கோபாலன் இந்த உபனிஷத்துக்கள் 108 உபனிஷத்துக்களையும் பசுவா மாத்திட்டு அர்ஜுனன் அப்படின்ற ஒரு கன்ற வியாஜமா வச்சு காரணமா வச்சு பகவத்கீதை அப்படின்ற ஒரு உயர்ந்த ஒரு கிரந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கார். மற்ற உபனிஷத்துக்கள் மற்ற வேதங்களை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஆனால் பகவத்கீதைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. காரணம் என்னது? மற்ற வேதங்கள்லாம் பகவானால் பேசப்பட்டது கிடையாது. அதெல்லாம் வந்து ரிஷிகளால் ஏதோ பார்த்து கொடுக்கப்பட்டது. அவங்களாம் மந்திர திருஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மந்திர கர்த்தான்னு சொல்ல மாட்டாங்க, மந்திர திருஷ்டான்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் அங்கே உலகிட்டு இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களே தன்னுடைய ஞான திருஷ்டிகளை பெற்று இவங்களை கொடுக்குறாங்க. மந்திர திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க உண்மையில வேதத்தை எழுதலை, பகவான் எழுதலை. ஆனால் அந்த பகவான் தன்னுடைய திருவாய் திறந்து சொன்ன ஒரே ஒரு சாஸ்திரம் அப்படின்னா பகவத்கீதை மட்டும்தான். அதெல்லாம் பகவத்கீதை அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு. எப்படி கங்கைக்கு சிறப்பு இருக்கும்? கங்கைக்கு எதுக்கு சிறப்பு? ஏன்னா பகவானுடைய பாதம் பட்டதுனால கங்கைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது, அவ்வளோ புனிதத்தன்மை இருக்குது, அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஸோ அவருடைய பாதம் பட்ட கங்கைக்கு அவ்வளோ சிறப்பு இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து வந்துச்சுன்னா அது எவ்வளோ புனிதமாக இருக்கும். அதனால சங்கராச்சாரிய சொல்றாரு, பகவத்கீதா கிஞ்சித ஜீதா கங்கா ஜலம கணிகா பீதா சக்ருதபி ஏன முராரி சமர்த்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தர் என்ன பண்ணும், கொஞ்சமாவது கங்கை தண்ணி குடிச்சிருந்தான்னா, பகவத்கீதை ஒரு ஸ்லோகமாவது படிச்சிருந்தான்னா, முராரியான அந்த கிருஷ்ணருக்கு ஒரு பூவையாவது அர்ப்பணம் பண்ணியிருந்தான்னா அவன் போய் நரகத்தில் யமராஜனை சந்திக்க தேவைன்னு சொல்லி சொல்றான். அதனால் பகவத்கீதைக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. கங்கையில் குளிச்சதை விட அதிக சக்தி பகவத்கீதை இருக்கு. நம்ம தினம் போய் கங்கையில் போய் குளிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், தினம் நம்ம பகவத்கீதை படித்தோம் அப்படின்னா அந்த கங்கையில் குளிச்ச புண்ணியத்தை விட ஒருத்தனுக்கு இன்னும் தூய்மை கிடைக்கும் பகவத்கீதை படித்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவரே என்ன சொல்கிறாரு, ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்தில் நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது, தேவையே இல்லை. இந்த உலகத்தில் இந்த சாஸ்திரங்கள் தேவையே இல்லையா? ஒரே ஒரு சாஸ்திரம் போதுமா இந்த உலகத்துக்கு? என்னது? ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். தேவகி புத்திரனான கிருஷ்ணர் கொடுத்த அந்த ஒரு பகவத்கீதை மட்டும் போதும். இந்த உலகத்தில் வேற சாஸ்திரமே தேவையில்லை. ஏகோ தேவகா தேவகி நந்தன ஏவம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவன் இருக்கட்டும், அது யாரு? தேவகி நந்தனான கிருஷ்ணனா இருக்கட்டும். தர்மானி ஏக்கம் கர்மானி ஏக்கம் தஸ்ய தேவச சேவை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வேலை இருக்கட்டும். என்ன வேலையா இருக்கட்டும்? தஸ்ய தேவச சேவை. அந்த பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவையா இருக்கட்டும். மந்த்ராபி ஏக்கம் தஸ்ய நாமானி யானி. இந்த உலகத்தில் ஒரே ஒரு மந்திரம் இருக்கட்டும். எப்படிப்பட்ட மந்திரம்? அந்த கிருஷ்ணரை சொல்லக்கூடிய மந்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்றாரு. இதை வந்து கீதா மகாத்மியம் அப்படின்ற கிரந்தத்துல நமக்கு எடுத்திருக்கும். ஸோ இப்படி பகவத்கீதையுடைய பெருமையை பேசி முடிக்கிறார். அர்ஜுனன் சொல்லிட்டான், கிருஷ்ணா நீ சொல்லு, நான் சேவை செய்ய தயாராக இருக்கேன், நான் சண்டை போட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். முடிச்ச பின்னாடி யுதிஷ்டர், நான் சொன்னாலே யுதிஷ்டர் என்ன பண்ணாரு, போய் அந்த பக்கம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் போய் கர்ணன் கிட்ட போய் கேட்டு பார்க்குறாரு, நீ வந்தாலே அப்பா என் கூட சண்டை போடுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. கர்ணன் என்னால் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அதுக்கப்புறம் யுதிஷ்டர் நினைக்கிறார், சரி கடைசி நேரத்தில் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்போ கௌரவர்கள் பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நம்ம பாண்டவர்கள் பக்கத்தில் போய் சேர்த்து நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறாரு, போய் கௌரவர்களுடைய படைக்கு முன்னாடி பின்னிட்டு, உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் பாண்டவர்களுடைய பக்கத்துக்கு வந்துடலாம் இப்போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டால் அங்கே அந்த கௌரவர்களுடைய பக்கத்துலேருந்து யூத்சு அப்படின்ற ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் வந்துடுறான். கௌரவர்களுடைய பக்கத்துலேருந்து யூத்சு அப்படின்ற ஒருத்த மட்டும் வந்துடுறான். அவன் யார் அப்படின்னா உண்மையில் திருதராஷ்டிரனுக்கு பிறந்த பையன் தான். ஆனால் திருதராஷ்டிரனுக்கு வேற ஒரு மனைவிக்கு பிறந்த பையன். அந்த 100 பேர்ல யாரும் வரமாட்டாங்க. அந்த 100 பேர் இல்லாமல் திருதராஷ்டிரனுக்கு வேற ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவிக்கு பிறந்த பையன் தான் யூத்சு. அவன் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் வந்துடுறான். வந்த பின்னாடி போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நீங்கள் மகாபாரதத்தை படிச்சுன்னா தெரியும். போரை பற்றி மகாபாரதத்தில் அவ்வளோ பெரிய விவரணம் இருக்குது. பீஷ்ம பர்வ, துரோண பர்வ, சல்ய பர்வ, கர்ண பர்வ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பருவமாகவே இருக்குது. அவ்வளோ விஸ்தாரமாக நம்ம கேட்டால் நம்மளுக்கு டயர்டாகி போயிடும். உண்மையில் நம்மளால் படிக்கவும் முடியாது. ஏன்னா இவங்களை அடித்தாங்க, இவனை கொண்டா, இவன் இப்படி சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போராகவே இருக்கும். ஸோ பக்தர்களுக்கு அதோட ஒன்றும் விருப்பம் இருக்காது. ஏன்னா நமக்கு தேவை அங்கே நம்ம போரை கேட்குறதுலாம் கிடையாது. நமக்கு தேவை அங்கே சாரதி இருக்காரா, பார்த்த சாரதி இருக்கானா நம்ம பார்க்கணும் இல்லையா? யாரையும் அடி சண்டை போட்டால் நம்மளுக்கு தேவை கிடையாது. பார்த்த சாரதி எங்கெல்லாம் இருக்கானோ, எங்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனோட சண்டை போடுறானோ அந்த கட்டம் தான் நம்மளுக்கு ருசியாக இருக்கும் இல்லையா? மற்றவங்க யாரும் அடிச்சுட்டு இருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்படி பார்த்தோன்னா ராமருடைய யுத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ராமர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அது கேட்கறதுக்கு ஒரு சில பயம் சுவையாக இருக்கும்.
ஆனால் இந்த மகாபாரதம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய போர் பற்றி பேசுகிறாங்க. அந்த போருக்குள்ளார நிறைய சின்ன சின்ன கதைகள் வரும். அந்த போர் யாருக்கு யார் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைச்சி போயிடலாம், ஆனால் அங்கே வியாசர் கலைச்சி போகவே இல்லை. என்ன பண்ணுறோம், அவ்வளவு போர் விஷயத்தையும் அவ்வளவு டீட்டெயில்டாக எழுதி வைக்கிறார். எதுக்காக எழுதுறாரு அப்படின்னா, ஏன்னா க்ஷத்திரியர்களுக்கு போர்னு அவ்வளோ இஷ்டம். க்ஷத்திரியருக்கு அந்த போரை பற்றி படிக்கிறதோ அந்த போரை பற்றி கேட்குறதோ அவனுக்கு அவ்வளோ ஆனந்தம் கொடுக்குமா. அதனால் யார் ஒருத்தர் மகாபாரத போரை படிக்கிறானோ அவனுக்கு வீரம் வந்துடுமா. வீரம் இல்லாமல் ஒரு சில சத்திரியர்கள் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவனுக்கு கூட வீரத்தை கொடுக்குறவன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மகாபாரத போரை பற்றி அவ்வளோ விவரத்தை கொடுத்துருக்கார். அதில் குறிப்பாக பீஷ்மர் பண்ணக்கூடிய போர். பீஷ்மர் அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரம் உடையவர், அவருக்கு இணை யாரும் கிடையாது. பரசுராமரே வந்தால் கூட பீஷ்மர்கிட்ட தோத்தடிச்சு தான் போயிட்டாரே தவிர, ஏன்னா பீஷ்மர் அவ்வளோ ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கார், இன்றைக்கும் இருந்திருக்கார். அவருக்கு வயசு அப்போ வந்து 200க்கு மேலே போயிடுச்சு. 200-250 வயசு ஆனாலும் இன்றைக்கும் அன்றைக்கி எப்படி இருந்தாரா, ஒரு சிங்கம் போல, ஒரு இளைஞனை போல என்ன பண்ணாரா, திறமை சண்டைக்கு வந்துடுவார். அந்த யுத்தத்தை பற்றி சொல்லும்போது அவங்க எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு வியூகத்தை அமைச்சு அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் சண்டை போடுவாங்க. சாயந்தரம் ஆகி போச்சு நல்லா நிறுத்திடுவாங்க. அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. நல்லா தூங்கி அவங்களுடைய உடல்லாம் பார்த்துப்பாங்க, நல்லா ஓய்வு எடுத்துப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலை எழுந்திரிச்சு மறுபடியும் சண்டைக்கு வந்துடுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சண்டை போடுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணாங்க, நிறுத்திட்டு சாயந்தரம் எல்லாரும் சகஜமாக பேசிகிட்டு இருப்பாங்க, நண்பர்களை போல பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அங்கே சண்டை எப்படி போட்டாங்க அப்படின்னா, ஒரு யுத்த பிரக்கிரியையில், ஒரு யுத்த முறையில் சண்டை போட்டாங்க. ராமராவண யுத்தம் மாதிரி கிடையாது. ராமாயணத்து யுத்தம் பார்த்தோம் அப்படின்னா இரவு பகலாக நடக்கும். அவங்களுக்கு வந்து இந்த நேரம் இருக்கும் இந்த நேரம் இல்லைன்னா கிடையாது, எப்போ வேணால் அவங்க சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 18 நாள் யுத்தம் அப்படின்னா அந்த 18 நாள் எப்படி பண்ணுறாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் யுத்தம் நடக்கும், அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் யுத்தம் நடக்கும். இப்படி என்ன பண்ணுறாங்க, யுத்தத்தை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக் கொண்டு போகிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா பீஷ்மரோட யுத்தம் தான் ரொம்ப முக்கியமான யுத்தம் குருக்ஷேத்திரத்துக்கு. பீஷ்மர் மட்டும் அந்த குருக்ஷேத்திரத்தில் 10 நாள் யுத்தம் பண்ணுறார். தொடர்ந்து 10 நாள் யுத்தத்தை பீஷ்மர் ஒருத்தர் பார்க்குறார். அவ்வளோ ஒரு வயசான சமயத்திலையும் பீஷ்மருடைய வீரத்துக்கு ஒருத்தன் கூட முன்னாடி நிற்க முடியலையா. 10 நாள் என்ன சமாளிக்கிறார். அதே போல் துரோணாச்சாரியர் பார்த்தோம் அப்படின்னா அவர் 5 நாள் சண்டை போட்டிருக்கார். கர்ணனை பார்த்தோம் அப்படின்னா அவர் 2 நாள் தான் சண்டை போட்டான். கர்ணன் என்னமோ சொல்லிட்டு இருப்பான், நான் பெரிய ஆள், நான் வந்து பேத்துடுவேன், நான் வந்து கிழிச்சிடுவேன், நான் வந்து இதை பண்ணிடுவேன், பெசஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். 2 நாள் தான் சண்டை ஆடும். கர்ணனோட சண்டை 2 நாள் தான். ஆனால் வாய் சண்டை தான் அதிகம், அவன் வாயிலே பேசுறது அதிகம். அதுக்கப்புறம் சல்லியன் 1 நாள் சண்டை போட்டான். அதுக்கப்புறம் கடைசி நாள் ஒரு நாள் என்ன பண்ணுறான், துரியோதனை ஓடி போயிட்டான் கடைசி நாள். அதுக்கப்புறம் துரியோதனை பிடிச்சிட்டு வந்து அவனை சாகடிக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, 18 நாள் யுத்தம் நடக்குது. அந்த 18 நாள் யுத்தத்தில் பீஷ்மருடைய யுத்தத்தை பற்றி முதல்ல வர்ணனை பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த போரில் வந்து இறக்குறது யார் அப்படின்னா உத்தமன், உத்தரையனுடைய தம்பி. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த விராட தேசத்தில் வந்து ஒருத்தன் இருந்தான். அந்த பேடியாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு வந்து அவன் ரதத்தை தேரோட்டிட்டு போகிறான்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, முதல்ல அவன் தான் கொல்லப்படுறான். அவனும் சண்டைக்கு வராங்க, அவன் தான் முதல்ல கொல்லப்படுறான். சண்டை பற்றி சொல்லப்படுறான். நான் இப்போ எல்லாத்தையும் பேச போகிறது கிடையாது, நம்மளுக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கி நான் பீஷ்ம பருவம் முடித்தான். அதனால் நம்ம முக்கியமான விஷயம் தான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பகவத் நம்ம மகாபாரதம் முழுமையாக பார்க்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2 மாதமாக தான் ஆகும். இப்படி நம்ம ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா 2 மாதம் கூட ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. சின்ன ஜஸ்ட் கிளிம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். அந்த பீஷ்மரை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 5-6 நாள் சண்டை முடிஞ்சிருச்சு. சண்டை போட்டே இருக்கான், நிறுத்தவே இல்லை, சண்டை போட்டே இருக்கார். அப்போ துரியோதனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. துரியோதன் என்ன பண்ணுறான், நைட்டு ஒரு சபை கூட்டுறான். சபையை கூட்டிட்டு சொல்கிறான், எனக்கு வந்து பீஷ்மர் சண்டை போகிறதுல விருப்பம் கிடையாது, பீஷ்மர் சண்டை போகிறதுல திருப்தி கிடையாது. ஏன்னா உன்னுடைய படையெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, உன்னுடைய படையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் பீஷ்மர் என்ன பண்ண மாட்டேங்கிறார், சரி சண்டை போட மாட்டேங்கிறார். அவருக்கு வந்து பாரபட்சம் இருக்கும் போல இருக்கு. நான் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் எனக்கு இந்த யுத்தத்தில் நம்ம தோற்று போயிடுமான்னு தோணுது. எனக்கு பீஷ்மருடைய இதில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் திட்டுறான். இவனுடைய வயசு என்னது, பீஷ்மரோட வயசு என்னது, பீஷ்மர் எப்பேற்பட்ட யுத்தங்கள்லாம் பார்த்துருக்காரு. என்ன பண்ணுறான், பீஷ்மர் இப்படி எல்லாத்தோட திட்டின பின்னாடி பீஷ்மர் கோவம் வந்துருச்சான். சே, இவனுக்கு போய் நம்ம உதவி பண்ணிகிட்டு இருக்குமே, நம்ம ஒரு நன்றி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு கீழ்த்தனமானவனுக்கு நம்ம உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கூட நன்றியை மறந்துட்டு நம்ம திட்டுறான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் இருந்துச்சு சமாதானம் பேசுகிறான். துரியோதனா, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது, நீ அப்படி ஒரு முட்டாள்,
நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கே எதிர்த்தாப்புல இருக்கிறது கிருஷ்ணர்டா, கிருஷ்ணர் பகவான்டா, அவர் இருக்கிற வரைக்கும் யாரும் எதையும் பண்ண முடியாதான்னு சொல்கிறேன். உனக்கு புரியவே போகிறது கிடையாது, இந்த விஷயம் உனக்கு புரியாது, விட்டுரு. ஏன்னா அந்த பகவான் யார் நினச்சிட்ட, விஷ்ணு யார் நினச்சிட்ட, இந்த உலகத்தை மொத்தையும் படைச்சு காத்து அழிக்கக்கூடிய பகவான் இப்போ என்ன பண்ணுறான், அவ்வளவு விஷயத்தையும் இப்போ அந்த அர்ஜுன் கிட்ட வச்சுருக்கான். இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய சக்தியை, இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய அந்த அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை அர்ஜுனன் மேலே மட்டும் காட்டுறான் இப்போ கிருஷ்ணன். இந்த உலகத்தையே எப்படி பார்த்துப்பானோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனை மட்டும் பார்த்துக்கிறாரு. அப்படின்னு அவ்வளோ பெரிய கான்சன்ட்ரேஷனை கொண்டு போய் அர்ஜுனன் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் மேலே ஒரு சின்ன அம்பு கூட விட முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த கிருஷ்ணன் பாதுகாத்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது நீ யார் நினச்சிட்டு நீ போய் பேசி, நானாக இருக்கிறதுனால இத்தனை நாள் சண்டை போட்டுட்டு இருந்தேன், மற்றவன் ஒருத்தர் கூட அங்கே நிற்க முடியாதுடா, நான் போட்ட மாதிரி சண்டை எவனாலையும் போட முடியாது, இந்த உலகத்தில் எனக்கு நிகரானவன் எவனும் கிடையாது. ஆனால் அந்த அர்ஜுனனை என்னால் கொல்ல முடியாத காரணம் என்றது கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் என் முன்னாடி இருக்கிற வரைக்கும் அர்ஜுனனை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா அர்ஜுனன் அப்படிப்பட்ட வீரனாக இருக்க, அர்ஜுனன் வீரனாக இருக்கானோ இல்லையோ, நான் சொல்கிறேன், அந்த கிருஷ்ணர் இருக்க வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீ கேட்ட இல்லையா இப்போ என்கிட்ட, என்னை அவமானப்படுத்திட்டேன். என்னை அவமானப்படுத்தி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நாளைக்கு ஒன்று நான் சாகணும், இல்லைன்னா பாண்டவர்கள் சாகணும், இந்த உறுதியை எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். பீஷ்மர் சொல்கிறார், ஒன்று நான் சாக போகிறேன், இல்லையா பாண்டவர்கள் சாகணும், நீ போய் தூங்கு போ, போடா என்ன சொல்கிறது, காந்தாரியுடைய பையனை போய் தூங்கு போ, இப்போ போய் அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்கிறார். பீஷ்மர் இப்படி சபதம் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சங்கடாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பீஷ்மர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. பீஷ்மர் சத்தியம் பண்ணாருன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றே தீருவார் பீஷ்மர். ஏன்னா அது பேரே பீஷ்மர் தான், ரொம்ப கடுமையான சத்தியங்களை பண்ணுவார், அந்த சத்தியத்தை நிறைவேற்ற தீருவார். என்ன சொல்கிறாரு, நாளைக்கு நான் கண்டிப்பாக பாண்டவர்களை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாரு, என்னுடைய போர் தடைப்படலை அப்படின்னா அப்படின்ற விஷயத்தை கேட்காம என்ன பண்ணாங்க, எல்லாரும் சங்கூத ஆரம்பிச்சிட்டாங்க, சங்கூதி எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் எப்படியோ இங்கே பாண்டவர்கள்கிட்ட கூட திரௌபதிக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி பீஷ்மர் சபதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு திரௌபதி தெரிஞ்சிருச்சு. திரௌபதி இப்போ கவலைப்படுறார், பீஷ்மர் சபதம் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி எனக்கு அரசவையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரிஷினால பிரச்சனை, துர்வாசனால எனக்கு பிரச்சனை வந்துச்சு, இப்போ பீஷ்மரால் பிரச்சனை வரும். இந்த எல்லா பிரச்சனையும் யார் தீர்வு, எனக்கு கிருஷ்ணர் தான் தீர்வு, கிருஷ்ணரை தவிர வேறு யார் எனக்கு உதவி பண்ண போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க கிருஷ்ணன் நினச்சி தியானம் பண்ணி கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ண கிருஷ்ணர் வந்துட்டார். வந்து சொல்கிறார், திரௌபதி என்ன விஷயம், நான் இவ்வளோ நேரம் அவங்க சண்டை போட்டுருந்தேன், அவனை என்ன விஷயம், ஏன் உனக்கு தெரியாதா, என்ன சொல்லு. பீஷ்மர் சபதம் பண்ணியிருக்காரா, அப்படியா, என்ன சபதம் பண்ணியிருக்காரு, பீஷ்மர் தான் சபதம் பண்ணி, என்ன சபதம் பண்ணியிருக்காரு சொல்ல சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நாளைக்கு பாண்டவர்களை அழித்தே தீடுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி சொல்கிறாங்க. சொன்ன உடனே கிருஷ்ணர் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. திரௌபதி பார்க்குறாங்க, என்னென்னா நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க, நீங்கள் என் கூட சேர்ந்து அழுகுறதுக்கான அவங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் ஏன் அழுகுறீங்க, பீஷ்மர் சபதம் பண்ணிட்டார், பீஷ்மர் சபதம் பண்ணால் கண்டிப்பாக நிறைவேற்ற விட மாட்டார், இல்லை பீஷ்மருடைய பக்தர் ஆச்சு, அவருடைய சபதத்தை என்ன பண்ண நான் நிறைவேற்றி ஆகணுமே, என்னுடைய கடமை அது இல்லையா. ஏன்னா பீஷ்மர் பக்தன், என்னுடைய பக்தன் ஒரு சபதம் பண்ணிட்டான்னு அதை என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றி ஆகணும். என்ன பண்ணுறது இப்போ தெரியலையே, உனக்கு உதவி பண்ணுறதா பீஷ்மர் உதவி பண்ணுறதா, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ திரௌபதி சொல்கிறாங்க, கிருஷ்ணா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்னுடைய சபத்தை நிறைவேற்றி ஆகணும், எனக்கு நீ மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கணும், பாண்டவர்கள் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு அது நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், சரி வா, நான் உன்னை ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறேன், அந்த ஒரு மகான்கிட்ட நீ என்ன பண்ண, ஆசீர்வாதம் மட்டும் வாங்க, அவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் அப்படின்ட்டா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சொன்ன பின்னாடி திரௌபதி கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போனால் அந்த ரணகாலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறாங்க, கை இல்லாமல் கால் இல்லாமல் வெறும் ரத்த கலரில் கிடக்குறாங்க. ஒரு சிலருக்கு உயிர் போயிட்டுருக்கு, ஒரு சிலருக்கு உயிர் போயிடுச்சு, ஒரு சிலர் இன்னும் கத்திட்டு இருக்காங்க,
அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. ஏன்னா ஒருத்தர் ரணகாலத்தில் இறந்துட்டாங்க, கீழே அடிபட்டு கலந்துட்டாங்கன்னா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகக்கூடாது, வீட்டுக்கு கூட்டு போகக்கூடாது. அதான் சத்திரிய தர்மம். என்ன பண்ணுறாங்க, ரணகாலத்திலே உயிரை விட வேண்டியதுதான். எவ்வளோ கஷ்டமானாலும் படுத்துட்டே இருக்காங்க. இந்த கோரமான காட்சிகள் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டே போகிறாங்க திரௌபதி. ஏன்னா திரௌபதி வந்து சத்திரிய பெண்ணாக இருக்காங்களோ, அதனால் இந்த திரௌபதினால எதாவது தாங்க முடியுது. பார்த்துட்டே போகிறாங்க. கிருஷ்ணர் ஏதாவது கூட்டிகிட்டே போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கூடாரத்தில் போய் விடுறாரு. உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் சொல்கிறார். யார் நீ உள்ள வா, நான் வரமாட்டேன், நீ போ அனுப்பிச்சு விட்டார். திரௌபதி என்ன பண்ணாங்க, நேராக உள்ளே வந்தாங்க. அவங்களுடைய சார்ந்த சத்தம், அவங்களுடைய வளைய சத்தம் கேட்டவுடனே பீஷ்மர் பொதுவாக வந்து அங்கே பெண்களை பார்க்கறது கிடையாது. என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. நமஸ்காரம் பண்ண ஒரு பெண் தான் நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ பெண்கள் நமஸ்காரம் பண்ணால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண ஆசீர்வாதம் கொடுக்கணும். என்ன பண்ணுறாரு, தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்கிறார். நீண்ட சுமங்கலியத்தை என்ன பண்ணுறது, மாங்கல்ய பாகத்தோடு இரு அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. தீர்க்க சுமங்கலி பவா, மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. தீர்க்க சுமங்கலி பவா 5 முறை நமஸ்காரம் பண்ணுறாங்க. 5 முறை நமஸ்காரம் பண்ணுவோம். அவர் 5 முறை என்ன பண்ணுறாரு, தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லி சொல்கிறார். இதுக்குமா நீ இத்தனை முறை நமஸ்காரம் பண்ணுற, யாருமா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தம்மா அவருக்கு இன்னும் புரியல. ஏன்னா அது வந்து திரௌபதி தான் தெரியல. ரொம்ப வருஷம் போயிடுச்சு பார்த்து, பீஷ்மர் திரௌபதியை பார்த்து ரொம்ப வருஷம் போயிடுச்சு. யாருமா நீ, எதுக்கு இத்தனை முறை நமஸ்காரம் பண்ணுற? இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நமஸ்காரம் பண்ணும்போது தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லி சொன்னீங்க இல்லையா, இது சும்மா பேச்சுக்கு சொன்னீங்களா இல்லை உண்மையாக சொன்னீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சு நின்ட்டார். இந்த உலகத்தில் சூரியன் கீழே விழுவலாம், சந்திரன் கீழே விழுவலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய நதியெல்லாம் இல்லை கடலெல்லாம் வற்றி போகலாம், ஆனால் இந்த பீஷ்மனுடைய வார்த்தை என்றைக்கும் பொய் போகாது, நான் சொன்ன வார்த்தை உண்மை அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த அம்மா எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா திரௌபதி, இங்கே பார்த்தா பீஷ்மர். அடடே திரௌபதியா, நீயாமா, நீ எப்படி இங்கே வந்த? திரௌபதிக்கு புரியுது, பீஷ்மர்னு சொல்லி புரியுது. ஆனால் பீஷ்மர் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். பார்த்த உடனே இப்போ இவருக்கு வந்து ஒரே சந்தேகம் வந்துச்சு, யார் இவனை கூப்பிட்டு வந்திருப்பா? ஏன்னா இந்த நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு யாரை கூப்பிட்டு வர முடியும்? ஒன்று அர்ஜுனன் கூப்பிட்டு வரணும், இல்லைன்னா பீமன் தான் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா பீமன் தான் இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணுவான். யார் இவனை இந்த சமயத்தில் கூப்பிட்டு வந்தான்? கூப்பிட்டு வந்து என்ன பண்ணிட்டான், என்ன வந்து மாட்டி விட்டானே. இப்போ நான் தீர்க்க சுமங்கலி பவன் கொடுத்துட்டேன், நேற்று தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இவங்க எல்லாத்தையும் அழிக்கப்பட சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இப்போ தீர்க்க சுமங்கலின்னு கொடுத்துட்டேன். இப்போ எதை நான் ஃபாலோ பண்ணுறது? என்னுடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறதா, இவனுக்கு கொடுத்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கார். யார் நான் கூட்டிகிட்டு வந்தது, வெளில யார் கூப்பிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அவர் உடனே யார் கூப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் அப்படியே சண்டைக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆயத்தை கொண்டு வெளில வர்றார். ஸோ கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிச்சு, ஆயத்தை தூக்கிட்டு வர்றாரு. அவர் என்ன பண்ண, தலை துண்டை போட்டு விட்டார். தலை துண்டை போட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கார். தலை துண்டை போட்டால் அவருடைய மயில் ரெக்க மட்டும் வெளில தெரியும். இப்போ வந்து பார்த்துட்டு கிருஷ்ணா வாசுதேவா நீ தான் வந்திருக்கியா? ஆமாம் நான் தான். ஏன் கிருஷ்ணா அப்படி பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? இப்படி கொண்டு என்னை மாட்டி விட்டேன். திரௌபதியை கூப்பிட்டு வந்து தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லி என்கிட்ட வாக்கு வாங்கிட்டேன். நான் என்ன பண்ணுறது? என்னை இப்படி ஏமாத்திட்டியே. நான் ஏமாற்ற வேண்டிய திரௌபதி, நான் போகலாமா? வா போகலாம். அவர் கூப்பிட்டு போகிறார். எங்கே போகிறேன்? அந்த வேலை முடிஞ்சிச்சு, போகிறேன். என்ன வேலை வந்த? நான் எதுக்காக வந்தேன்? உங்ககிட்ட ஒரு வரம் வாங்குறதுக்காக வந்தேன். அந்த வேலை இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் நினைக்கவே கிடையாது. என்ன வேலை அது? நீங்கள் சொல்லிட்டீங்களே அந்த வாயில், திரௌபதிக்கு நீண்ட சுமங்கலியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் அடம் கொடுத்துட்டீங்க. அந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போகிறேன். இதை பாரு, இந்த ஏமாத்துகிற வேலையை வச்சுக்காது. ஏன் இப்படி என்னை ஏமாத்துறேன்? நான் உங்களை எங்கே ஏமாத்துறேன்? நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. நான் உங்களை ஏமாத்துறேன்னா? நான் ஏமாறலை, நீங்கள் தான் ஏமாந்துட்டீங்க. நான் உங்களை ஏமாற்றவே இல்லை. ரெண்டும் ஒன்று தான் அப்படி சொல்கிறேன். ஸோ அங்கே சொன்ன பின்னாடி அங்கே பீஷ்மர் சொல்கிறார், இல்லை நான் முதல்ல எந்த சத்தியம் பண்ணணும் அந்த சத்தியம் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். முதல்ல என்ன பண்ணேன், துரியோதனை தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அதான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி நீ இன்னொரு சத்தியம் பண்ணியிருக்கீங்க. என்னது? ஷிகண்டி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நின்னா நீ சண்டை போட மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு. முதல்ல அந்த சத்தியத்தை என்ன பண்ணு, நிறைவேற்றப்பார் அப்படின்னு அந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்தார். பீஷ்மருக்கு அந்த ஞாபகம் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். ஆனால் பீஷ்மர் சொல்கிறார், கிருஷ்ணா நீ எப்படி வந்து என்னுடைய சத்தியத்தை நீ வந்து எப்போ உடைச்சியோ அப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு உன்னுடைய சத்தியத்தை நான் உடைக்க போகிறேன். நீ ஒரு சத்தியம் பண்ணியிருக்க இல்லையா, அந்த சத்தியத்தை நான் உடைக்க போகிறேன். நான் உன்னுடைய சத்தியத்தை உடைக்கல அப்படின்னா நான் பிரம்மச்சாரியே கிடையாது, நான் கங்கையினுடைய புத்திரனே கிடையாது, எங்கள் அப்பா சந்தானு மகாராஜனே கிடையாது, நான் வந்து நல்ல கதிக்கே போக மாட்டேன். உன்னுடைய சத்தியத்தை நான் உடைக்க போகிறேன் நாளைக்கு
அவனு சொல்கிறார். கிருஷ்ணருக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, என்னோட சத்தியம் தானே உடைச்சா உடைச்சிக்கோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் போயிட்டார். போயிட்டு போய்ட்டு அடுத்த நாள் பீஷ்மர் வரார். ரொம்ப குதூகலத்தோடு வரார், ரொம்ப உற்சாகத்தோடு வரார். வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரா. அவருடைய சண்டை காலையிலிருந்து பார்க்கும் பொழுது எல்லா ராஜாக்களும் திரும்பி ஓடுறாங்களாம். இனிமேல நாங்கள் பீஷ்மரோட சண்டை போட முடியாது, பீஷ்மர் எல்லாத்தையும் கொண்டுவார் சொல்லிட்டு ஓடுறாங்களாம். ஒரு சிங்கம் எப்படி வருமோ, சின்ன சின்ன எலியெல்லாம் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு வராரா. அன்னைக்கு ஒரே நாளில் வந்து ரத்தம் 6 மாடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எங்கே பார்த்தாலும் எப்படி ராம சண்டை போட்டாரோ அந்த மாதிரி ஒரே சமயத்தில் ஒரு பீஷ்மர் 100 பீஷ்மர் 1000 பீஷ்மர் பீஷ்மரே கிடையாது, எங்கே பார்த்தாலும் வெறும் அம்பு மலையாக பொழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி சண்டை போடுறாரா. மொத்த பாண்டவ சேனை இன்னைக்கு முடிச்சிருவான்னு நினைச்சாங்க. இன்னைக்கு பாண்டவர்கள் ஒளிஞ்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாரும் ஓடுறாங்க. ஓடும்போது அர்ஜுனன் பார்க்குறான். அர்ஜுனன் பார்த்துட்டு கிருஷ்ணா நம்மளும் போயிடலாம், நம்ம போரை நிறுத்திடலாம், வேண்டாம் நம்ம போர் வேண்டாம். அப்புறம் எல்லா ராஜாக்களும் ஓடுறான். அப்படியே போர் நிறுத்துறத போர் நிறுத்துறதுக்கு நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன். சண்டை நல்லா இருக்கல, வாடா போகலாம். இப்போ என்ன கிருஷ்ணா சண்டை நல்லா இருக்குன்ற போனால் அங்கே சாகடிச்சுட்டு நீ அப்படி பேசலாம் வாடா. இங்கே பாரு எல்லா ராஜாக்களும் ஓடுறான், எல்லா ராஜாக்களும் ஓடலாம்டா, நீ ஓடலாமா? ஏன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறேன். ஏண்டா எல்லா ராஜாவுக்கும் பார்த்த சாரதி கிடச்சிருக்காங்கடா, நான் அவன்கிட்ட இருக்கேன்டா, நான் இருக்கிறதுக்கு நான் தொட விட்டுருவேன்டா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனை வலுக்கட்டாவே கூப்பிட்டு போகிறான். சொல்கிறான் அர்ஜுன், கிருஷ்ணா வேண்டாம், நீ இந்த சமயத்தில் விளையாடாத, அவன் போக வேணான்னு சொல்லி சொல்கிறாரு. கூட்டிகிட்டு பக்கத்துலேயே போயிட்டார். போனால் அந்த பீஷ்மர் வந்து ஒரு அடிப்பட்ட சிங்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோபத்தில் யார் முன்னாடி வந்தாலும் ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் மதம் பண்ணி தள்ளிட்டு இருக்காரு. அப்படி அம்பு மலை பொழிஞ்சிட்டு இருக்காரு. அர்ஜுன் வர ஆரம்பிச்சு. அர்ஜுனுக்கும் பீஷ்மருக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு யுத்தம் நடக்குது ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறதுனால சண்டை போட்டு இனிமேல முடியாது, இனிமேல் அர்ஜுனெல்லாம் முடியாதுன்னு ஆகிப்போயிடுச்சு. பீஷ்மர் கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டார். அர்ஜுனனை கொல்றதுக்கு பீஷ்மர் முடிவு பண்ணிட்டார். ஸோ இப்போ முடிய போது அர்ஜுனுடைய முடிவு முடிய போதுன்னு சொல்லும் போது கிருஷ்ணர் சடனாக என்ன பண்ணுறார், அந்த ராத்திரிலேருந்து கீழே குதிச்சு ஹே பீஷ்மா உன்னை நான் கொல்ல போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, கீழே இருக்கக்கூடிய உடஞ்சிருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தை தூக்கிட்டு ஓடி வரார். அவனுடைய புத்தியை காட்டுறார். ஏன்னா கிருஷ்ணர் சொன்ன விஷயத்தை என்றைக்கும் செய்ய மாட்டார். சண்டை போட மாட்டேன்னு சொல்லி சொன்னார், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுறாரு, திடீர்னு என்ன பண்ணுறாரு, சக்கரை தூக்கிட்டு ஓடுறாரு, குடுகுடுன்னு ஓடுறாரு. இந்த மாதிரி தான் இவர் இருப்பார். என்ன பண்ணுற, சக்கரை தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடும்போது அங்கே சொல்கிறாரு, இப்போ பொதுவாக வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கேரக்டருக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த கேரக்டராக மாறிடுவார். இப்போ வந்து அவர் வந்து வராக அவதாரம் எடுத்தார். வராக அவதாரம் எடுக்கும்போது பன்றி மாதிரி சத்தம் போட ஆரம்பித்தார். பன்றி எப்படி குறுன்னு சத்தம் போடுமோ அந்த மாதிரி சத்தம் போட்டு இறங்கினாராம். எல்லா தேவரும் அந்த பன்றியோட சத்தத்தை கேட்டு பயந்துட்டாங்க. அதே போல் நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது சிங்கம் எப்படி கத்துமோ அந்த மாதிரி சத்தம் போடுறாங்க, சிங்க கர்ஜனை கொடுத்தாராம். அங்கே இருக்கவங்களாம் கேட்டு பயந்துட்டாங்க. அதே போல் என்ன பண்ணார், உண்மையில அவருக்கு பயம், உண்மையில அவருக்கு வந்து கோவம்லாம் வராது, சாந்தமாக தான் இருப்பார். ஆனால் அந்த கேரக்டரும் வந்துட்டாருன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்கார். அந்த மாதிரி என்ன ஆகிட்டாரு, இங்கே வந்து கிருஷ்ணருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தை வெளிக்காட்டுறாரு. என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வரும்போது அவர் மேலே கூட துணியெல்லாம் கீழே விழுந்துருச்சான். மேலே கூட துளி கீழே விழுந்து முடியெல்லாம் அவிழ்ந்து போய் அந்த ஒரு உடம்புல அந்த வேற வந்து என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அடிக்க போகிறாரு. அங்கே சொல்கிறாங்க எப்படி இருக்குது அவருடைய உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்படி உத்தரை கீழே விழுந்துச்சு இல்லையா, அந்த உத்தரை கீழே விழுந்ததுக்கான விஷயம் நிறைய சொல்கிறாங்க. அந்த கோவத்தை வெளிக்காட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உடம்புல ஒரு சில சமயம் சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க, உடம்புல இருக்க ட்ரெஸ் விழுந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது, சண்டை போட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கோவத்தில் இருக்கிறனால இந்த உத்தரை கீழே விழுந்து கூட தெரியாமல் ஒத்த வேஷ்டியோட ஓடுறாங்க சண்டை போடுறதுக்கு. அதே போல் அந்த அந்த உத்தரை கீழே விழுவுறத போது என்ன சொல்கிறாரா, நான் பார்த்த சாரதியா இந்த சீட் எனக்கு தான். ஒரு சில சமயம் நான் சீட்டு போடுவோம் இல்லையா, மேலே துண்டை போட்டு போவோம் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, நான் இப்போ போகிறேன் திரும்பி வருவேன், மறுபடியும் நான் அர்ஜுனுக்கு வந்து நான் தான் வந்து பார்த்த சாரதியாக இருக்க போகிறேன், அதனால் இந்த சீட் எனக்கு தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த துண்டை போட்டு போகிறாங்க அந்த ராத்தில், அதுக்காக போட்டு போகிறார். அது மட்டும் இல்லாமல் நான் போய் பீஷ்மரை கொல்ல போகிறேன், கொண்டுட்டேன் அப்படின்னா பார்த்தனுக்கு யாருக்கு, அர்ஜுனுக்கு வெற்றி வரப்போகுது. ஸோ வெற்றி கொடிக்காக என்ன பண்ணுறாரு, அந்த வெற்றி கொடிக்காக என்னுடைய உத்தரயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உத்தரயத்தை போட்டு போகிறார். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் பயந்துடும். அந்த குதிரைகள்லாம் பயந்துக்காமல் இருக்கிற அந்த குதிரையோட கண்ணில் போட்டு போகிறதுக்கு அந்த உத்தரையை போட்டு போகிறார். அதே போல் இந்த
எப்படி வந்து அங்கே வந்து காக்காசுரனுக்கோ இல்லை வந்து ராமாயணத்தில் வந்து ஒரு சின்ன புல் எடுத்து போட்டாரோ அந்த மாதிரி இந்த உத்தரி போதும், இந்த உத்தரியை தாண்டி அர்ஜுனனை யாரும் எதுவும் பண்ண முடியாது, இந்த உத்தரி வந்து அர்ஜுனுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த உத்தரியை போட்டு போகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு விஷயம் என்ன சொன்னான் அப்படின்னா, பீஷ்மருக்கு கடைசி காலத்தில் அவர் போகும்போது என்னுடைய இதயத்தில் மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, அந்த மகாலட்சுமியுடைய பார்வை பீஷ்மரில் படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரை கீழே போட்டு போகிறார். அது மட்டும் இல்லாமல் பீஷ்மருடைய உடல் அழகை முழுமையாக பார்க்கட்டும், கடைசியாக பார்க்கும்போது என்னுடைய உடல் அழகை முழுமையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த உத்தரையை எடுத்து போட்டு அந்த ஒத்த வேஷோடு போய் பார்க்குறாரா. அப்படி பீஷ்மரை நோக்கி ஓடுறார் கிருஷ்ணர். அவ்வளோ கோவம் வந்துருச்சு அவர் கிருஷ்ணருக்கு, அவ்வளோ கோவம் ஓடுறாரு. ஓடும்போது அங்கே மேலே பார்த்துட்டு இருந்த தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், வானரர்கள், கிம்புருஷர்கள் அப்படின்னு அப்சரசுகள் அப்படின்னு பார்க்குற எல்லாரும் ஓடுறாங்களா. ஹதோ 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 அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு முடிஞ்சா பீஷ்மன் இறந்தான், பீஷ்மன் ஒளிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட்டு ஓடுறாங்க. உலகமே வந்து பயப்பட்டுருச்சான் அந்த கிருஷ்ணனுடைய அந்த கோவத்தை பார்த்துட்டு. அப்படி கோவம் வந்துருச்சான். இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு கோவத்தை என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் இந்த பீஷ்மரை காட்டிட்டு அப்படி ஓடி வர்றார். ஓடி வந்த பின்னாடி எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனால் பீஷ்மர் பயப்படல. பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, அவர் ராஜ்யத்துலேருந்து குதிச்சுட்டு தாசோஸ்மி, நான் அவருடைய தாசன் சொல்லி கீழே விழுந்து கும்பிட்றார். பீஷ்மர் 250 வயசு ஆயிடுச்சு, வயசில் பெரியவர், பராக்கிரமத்தில் பெரியவர், தர்மம் தெரிஞ்சவர், அப்பேற்பட்ட ஒரு கங்கையினுடைய புத்திரன், அவ்வளவு குணங்களுடைய என்ன பண்ணார். இங்கே சின்ன பையன் தான் கிருஷ்ணன். பீஷ்மர் கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணார், காலை விழுந்து கும்பிட்றார். கிருஷ்ணாவா என்னை கொல்லவா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவருடைய இதயம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் நினைச்சதை என்ன பண்ணுறாரு, நான் எப்படியாவது உன் கையில் சாகணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா பீஷ்மர் வந்து எப்பயுமே அவ்வளவு ஒரு பராக்கிரமத்தோட அவ்வளவு ஒரு பெருமையோட வாழ்ந்தார். ஆனால் அவரோட கெட்ட காலம் என்னது, அவர் ஒரு பேடியினுடைய கையில் சாகணும் அப்படிங்கிறது இல்லையா. அவருடைய அவ்வளவு பெரிய ஒரு வீரன் ஒரு பேடியினுடைய கையில் சாகணும் ஒரு வரம் இருக்குது, ஒரு சாபம் இருக்குது. அதனால் பீஷ்மர் சொல்கிறாரா, நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து ஒரு பேடியினுடைய கையில் சாப்பிடல, கிருஷ்ணா நீ வந்து எனக்கு கொள்ளு, நீ கொன்னா எனக்கு அவ்வளோ பெருமை இருக்குது, நான் வந்து பேடியினுடைய கையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கை நீட்டி கூப்பிட்றாரு. கிருஷ்ணா வந்து எனக்கு கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எவ்வளோ பாக்கியசாலியாக இருக்கணும், ஏன்னா உன்னுடைய கையில் நான் செத்தேன் அப்படின்னா அதை விட எனக்கு என்ன பெரிய பாக்கியசாலி, பெரிய பாக்கியம் இருக்குது. ராமன் தான் சொல்கிறான், நான் வந்து ராமனுடைய கையில் சாகிறேன், ராமனுடைய கையில் சாகிறத விட எனக்கு பாக்கியம் இருக்குன்னு சொல்கிறான். அதே போல தான் எங்கள் பீஷ்மர் சொல்கிறார், உன்னுடைய கையில் சாகிறத விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து உடம்பு மேலே எந்த ஒரு பற்றுதலும் இருக்காது, சத்திரியருக்கு உடம்பு மேலே எந்த பற்றுதலும் இருக்காது. உயிரோடு இருந்தால் இங்கே அனுபவிக்க போகிறோம், இறந்தால் அங்கே போய் அனுபவிக்க போகிறோம், அதுதான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ முடியும். ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, வந்து என்ன கொல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொல்ல வரும்போது அர்ஜுனன் வந்துட்டான். அர்ஜுனன் என்ன பண்ணுறான், பீஷ்மர் கிருஷ்ணரை கட்டி பிடிச்சிட்டான். கிருஷ்ணா போகாதன்றான். இவன் கிருஷ்ணன் சொல்கிறான், உட்ரா என்ன போய் படிக்க போகிறான், உட்ரா என்ன போ கோவத்தில் காட்டுற மாதிரி உட்ரான்றான். அர்ஜுனன் வேணாம் சொல்லி காலை பிடிச்சிட்டே இழுத்துட்டே வரானா. இழுத்துதான் சொல்கிறான் அர்ஜுன், கிருஷ்ணா நீ கொஞ்சம் யோசிப்பார், நீ வந்து என்ன பண்ணிருக்க, சத்தியம் பண்ணியிருக்க, ஆயுதத்தை எடுத்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்கு, நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்ல பின்னாடி கொஞ்சம் அமைதியாக உட்காந்து, ஆமாம் நான் போடக்கூடாது இல்லையா சொல்லி உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் உட்காந்த பின்னாடி சண்டை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, பீஷ்மர் சொன்ன விஷயம் நின்று போச்சு. என்னது, நாளைக்கு நான் உன்னை போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க வைப்பேன், இல்லைன்னா அர்ஜுனை கொல்ல போறேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ என்ன பண்ணிட்டீங்க, போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க வச்சுட்டேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, பீஷ்மருடைய விரதம், பீஷ்மருடைய சபதம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. என்ன சொன்னார், எனக்கு நான் அந்த பாண்டவர்கள் எப்போ கொள்ளுவேன், எனக்கு என்னுடைய போரை யாராவது நிறுத்தலை அப்படின்னா, என்னுடைய போர் தடைப்படலை அப்படின்னா நான் பாண்டவர்களை கொல்லுன்னு சொல்லி சொன்னார். இங்கே போர் தடைப்பட்டுச்சு. அதே போல் நாளைக்கு நான் ஒன்று ஆயுதம் எடுக்க வைப்பேன், அப்படி எடுக்க வைல நான் அர்ஜுனை கொள்ளுன்னு சொல்லி சொன்னார். ஆயுதம் எடுக்க வச்சுட்டார். ஸோ இது 2 விஷயம் அவர் பண்ணிட்டார். ஆனால் இங்கே போனது என்னது, கிருஷ்ணனுடைய சத்தியம் தான் போச்சு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய சத்தியத்தை கூட விட்டு கொடுக்குறார். ஏன்னா ஒரு சத்தியத்தை மீறுறது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் கிடையாது சாதாரண மனுஷனுக்கு. அப்படி இருக்கும்போது பகவான் மீறார் அப்படின்னா ஏதோ பகவான் வந்து ஏமாத்துறாரு, பகவான் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய பேர் கெட்டு போனால் கூட பரவாயில்லையாது, தன்னுடைய சத்தியம் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் தன்னுடைய பக்தனுக்கு அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பகவான் அந்த பக்த வாத்சல்யத்தை கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு, விட்டுட்டார். போர் முடிஞ்சு போச்சு, எல்லாம் திருப்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 8 நாள் ஆகிப்போயிடுச்சு. போர் முடிஞ்சு ஒரு 8-9 நாள் ஆகிப்போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டிரரை போய் கேட்குறாரு, பீஷ்மர் கிட்ட கேட்குறாரு, பீஷ்மர் தேவரே நான் அவங்களை எப்படி வெல்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, யுதிஷ்டிரா எனக்கு இந்த போரில் வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு. உண்மையில் எனக்கு சக்தி இருக்குது, நான் சக்தி இல்லாமல் கிடையாது,
எனக்கு இப்போ சொன்னால் கூட இன்னும் ஒரு 18 நாள் சண்டைனா கூட சண்டை போடுவேன். எனக்கு அந்தளவு உடம்புல இருக்குது, திறமை இருக்குது, பலம் இருக்குது. ஆனால் இந்த போர் செஞ்சு 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 எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு விரக்தி வந்துருச்சு. இந்த போர் மேலே விரக்தி வந்துருச்சு. ஏன்னா தினசரி நான் எத்தனை ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், மனிதர்கள், சிப்பாய்களை கொண்டு குவிக்கிறேன். அவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது இதெல்லாம் தேவைதானே எனக்கு? இத்தனை வயசான காலத்தில் இத்தனை பேரை கொள்கிற தேவைதானே? நான் யாருக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? யாருக்காக இந்த உழைக்கணும்? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இருக்குது. எனக்கு எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும் அர்ஜுனா? ஏன் யுதிஷ்டிரா? உண்மையில் எனக்கு இந்த போர் பிடிக்கல. உண்மையில் நான் வந்து இறந்து போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய தளபதி என்னது, நான் சிக்கண்டியனுடைய கையில் இறக்கணும்ன்ற ஒரு பேர் இருக்குது. ஆனால் சிக்கண்டியனால் எனக்கு கொல்ல முடியாது. ஏன்னா சிக்கண்டி அந்த அளவுக்கு என்ன கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு வீரம் கிடையாது. நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சத்திரியன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சிக்கண்டி என்னை கொல்றதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவனால் என்னை கொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும்? ஆனால் எனக்கு வரம் சிக்கண்டி கிட்ட தான் இருக்குது. சிக்கண்டியனால் கொல்ல முடியாது, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ என்ன ஆகும்? என்னுடைய திறமை அவனுடைய வரம், என்னுடைய திறமை அவனுடைய வரம், இப்படியே போயிட்டு இருக்கு. போர் முடிவுக்கு வராது. அதனால் நீ போர் முடிவு வரணும் அப்படின்னா என்னை கொன்னுடு. என்னை யார் கொல்ல முடியும்? அர்ஜுனனால் மட்டும் தான் கொல்ல முடியும். சரி, என்ன பண்ண, நீ அர்ஜுனன்கிட்ட சொல்லு, என்னை கொன்னுடு. தயவு செஞ்சு எனக்கு இனிமேல் திருப்தி கிடையாது. இந்த உலகத்தில் நான் இருக்குன்ற திருப்தி கிடையாது. அதே போல் என்னால் இனிமேல் இங்கே வாழவும் முடியாது. பாரு, நான் என்ன சண்டை போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த துரியோதனன் திட்டுறான், நன்றி கெட்டவனாக இருக்கான். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ வயசான காலத்தில் அவனுக்கு இவ்வளவு நன்றியோட இவ்வளோ சண்டை போட்டும் நான் திட்டுறானே, எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அர்ஜுனா, எனக்கு யுதிஷ்டிரா என்னை கொண்டு சொல்கிறான் நாளைக்கு அப்படின்ட்டு பீஷ்மர் சொல்கிறார் யார்கிட்ட, யுதிஷ்டிரகிட்ட. நாளைக்கு என்ன பண்ண, நீ அர்ஜுனனை கூப்பிட்டு வந்து சிக்கண்டியை நிற்க வச்சு, ஏன்னா சிக்கண்டி வந்தானா கண்டிப்பாக சண்டை போட மாட்டேன். சிக்கண்டி முன்னாடி நின்னா சண்டை போட மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய என்னோட அம்பு கீழே வச்சுருவேன். அப்போ அர்ஜுனன் என் மேலே விட்டான் அப்படின்னா, அர்ஜுனனை கொண்டுட்டான் அப்படின்னா அதை விட எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கிடையாது. நான் ஒரு வீரனுடைய கையில் சாகணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு வீரன் என்னோட வீரனோட கையில் சாகணும் விருப்பப்படுவேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அர்ஜுனோட கையில் சாக விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லும்போது யுதிஷ்டிரர் சொல்கிறார், யுதிஷ்டிரர் அழுகுறாரு, தாத்தா நான் உங்களை பாதுகாக்கணும். உண்மையிலே இந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் அவங்க நல்லா வச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னையே நீங்கள் கொல்ல சொல்கிறீங்களே, நான் எப்படி உங்களை கொல்றது அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னு சொல்லும்போது, உண்மையில் நான் எப்போ நல்லா இருந்திருக்கேன்? நீ சொல்கிற நான் நல்லா வச்சுப்பேன்ட்டு, நான் என் வாழ்க்கையில் எப்போ நல்லா இருந்திருக்கேன்? ஏன்னா என் வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கஷ்டம்தான். நான் நல்லா இருந்த காலம் எப்படி இருக்குது? ஆனால் எனக்கு ஒன்றும் நல்லான்ற வாழ்க்கையெல்லாம் உனக்கு இன்னும் தேவையில்லை. என்ன பண்ண, நாளைக்கு என்னை விட்டு என்னை அனுப்பிச்சி விட்டுரு. நான் எனக்கு பிடிச்சது இதுதான், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். நான் இறக்கணும், அர்ஜுனுடைய கையில் தான் இறக்கணும், நீ கொஞ்சம் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் சேர்ந்து ஒத்துக்கிட்டு போயிட்டார். அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ 10ஆம் நாள் போர் வந்துருச்சு. ஸோ போர் வந்த பின்னாடி இப்போ சிக்கண்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், அர்ஜுன் வரான். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா சிக்கண்டி சண்டை போட்டிருக்கான், அர்ஜுனன் சண்டை போடுறாங்க. 2 பேரும் மாற்றி அங்கே சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுருக்கும்போது அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கடைசி ஒரு வில் எடுத்து, இந்த வில்னால் நான் பீஷ்மரை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அந்த வில்லை விடுறான். வில்லை விட்டுனே அந்த வில்லான அந்த அம்பானது பீஷ்மரோட இதயத்தை குத்தி இதயத்துக்குள்ளார பிளந்து பீஷ்மர் கீழே தள்ளிடுச்சு. பீஷ்மர் ராத்து வந்து கீழே விழுந்துட்டார். பீஷ்மர் கீழே விழுந்துட்டார் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லா ராஜாக்களும் அப்படியே நிறுத்திட்டாங்க சண்டையை. எல்லா ராஜாக்களும் சண்டையை நிறுத்திட்டு எல்லாரும் தொப்புன்னு அவங்களுடைய ராத்துலேருந்து குதிச்சு எல்லாரும் ஓடி வராங்க பீஷ்மர்கிட்ட பார்க்கறதுக்கு. ஏன்னா பேர்பட்ட ஒரு ராஜான்னு சொல்ல முடியாது, ராஜாக்கெல்லாம் ராஜாவாக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தார், மற்றவங்களுடைய தியாகத்துக்காக, தன்னுடைய அப்பாவுக்காக தன்னுடைய சுகத்தை விட்டுட்டு, தன்னுடைய தம்பிகளுக்காக தன்னுடைய சுகத்தை விட்டுட்டு என்ன பண்ணார், அப்படி தியாகமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட பலத்தை உடையவர், அப்பேற்பட்ட ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஞானத்தை உடைய தர்மத்தை உடையவர். ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தர் கீழே விழுந்துட்டான்னு சொன்ன உடனே எல்லாம் நிறுத்திட்டாங்க. யாரும் சண்டை போடவே இல்லை, எல்லாம் நிறுத்திட்டாங்க. அந்த மரியாதைக்காக கௌரவர்கள் எல்லாம் ஓடி வராங்களாம், பாண்டவர்கள் எல்லாம் ஓடி வராங்களாம் பீஷ்மரை பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி பார்க்க வரும்போது சஞ்சயன் சொல்கிறார், உங்கள் அப்பா கீழே விழுந்துட்டார். ஏன்னா அங்கே வந்து திருதராஷ்டனுக்கு அப்பா இல்லையா, அப்பா ஸ்தானத்தில் தான் இருந்தார். ஸோ பீஷ்மர் சொல்கிறார், பீஷ்மர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்கிறார். இன்னும் திருதராஷ்டன் அழுகிறார், பீஷ்மர் விழுந்துட்டார். ஒரு பெரிய மரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கும். அந்த ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு அந்த ஒரு மரம் தான் ஆதாரமாக இருக்கும். அந்த ஒரு மரம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பறவைகள்லாம் எப்படி
மியோ 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 சத்தம் போட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் இந்த ஒரு குரு வம்சம் அப்படின்ற வம்சத்துக்கே ஒரு ஆதாரமாக அந்த பீஷ்மர் எப்போ கீழே விழுந்துட்டாரோ எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஓடி வரதுக்கு முன்னாடி அங்கே நிறைய ஹம்ச பறவைகள்லாம் வந்துருச்சான். அந்த ஹம்ச பறவைகள் யார் அப்படின்னா சப்த ரிஷிகள். அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹம்ச பறவை ரூபத்தில் வந்து பேசிக்கிறாங்க. இந்த பீஷ்மர் எப்பேற்பட்ட மகான் கேட்குறாங்க. அந்த ஹம்ச பறவை கேட்குறாங்க, இப்படி அடிபட்டு கிடக்குறீங்களா, நீங்கள் ஏன் இன்னும் உயிரை விடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பீஷ்மர் சொல்கிறாரா, நான் உத்தராயண திசைக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த ரிஷிகள்லாம் பேசிக்கிறாங்க. இந்த பீஷ்மர் என்ன நினச்சிட்டு இருக்கு, எப்பேற்பட்ட மகாத்மா தெரியுமா, தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய அப்பாவுடைய காம சுகத்துக்காக தான் பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கிட்டார். இப்படி ஒரு ராஜாவாக இருந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனால் என்ன பண்ணார், அப்படி ஒரு இளமையான பருவத்தில் என்ன பண்ணிட்டாரு, பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கிட்டார். ஸோ அப்படி இவருடைய குணங்கள் என்ன சொல்கிறது, இவருக்கு தெரியாத தர்மம் கிடையாது, இவர் செய்யாத போர் கிடையாது, இவருக்கு இல்லாத வீரம் கிடையாது. இவர் இன்னைக்கு நின்னார்னா உலகத்தில் ஒருத்தங்க கூட இவருக்குலாம் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட கீழே கிடக்கிறார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன இடத்துல பேசிப்பாங்க இல்லையா, எப்பேற்பட்ட நபர்ப்பா, எப்பேற்பட்ட ஆள் போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரிஷிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, சரி நீங்கள் இறக்குற வரைக்கும் நாங்கள் இருந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உபனிஷத் மந்திரங்கள்லாம் அந்த ரிஷிகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா. அந்த ஹம்ச ரூபத்தினுடைய பறவை ரூபத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரிஷிகள். சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து எல்லா பாண்டவர்களும் வந்துட்டாங்க, கௌரவர்களும் வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது இந்த பறவைலாம் போயிடுச்சு. போன பின்னாடி அங்கே பீஷ்மர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்வாகதம் சொல்கிறார், வாங்க ராஜாக்களே வாங்க, கௌரவர்களே வாங்க, பாண்டவர்களே வாங்கன்ட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படார். அவர் கொஞ்சம் கூட கலக்கம் கிடையாது, கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது, கொஞ்சம் கூட வலி கிடையாது, கொஞ்சம் கூட பயம் கிடையாது, கொஞ்சம் கூட கோபம் துவேஷம் எதுவும் கிடையாதா, சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அதுதான் சத்திரியன். சத்திரியன் போரில் இறக்கும்போது அவன் வந்து பயப்படுறது கிடையாது, கோவப்படுறது கிடையாது, எந்த விதமான கலக்கமும் அடையாது கிடையாது, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி என்னோடய ஸ்வஸ்தானத்துக்கு போகிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், அதனால் வாங்க இங்கே பக்கத்தில் வாங்க சொல்லி கூப்பிட்றாரா. எல்லாம் பக்கத்தில் வராங்க. ஸோ பக்கத்தில் வரும்போது உடம்பெல்லாம் தொலைச்சிருக்கு, அவர் உடம்பெல்லாம் வந்து அந்த வில்லு தொலைச்சி அப்படியே அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் தலைக்கு மட்டும் திண்டு இல்லையா, திண்டு இல்லாமல் தலை தொங்கிட்டு இருக்க, கீழே தொங்கிட்டு இருக்கான். தொங்கிட்டு இருக்கும்போது அங்கே கேட்குறாரு, எனக்கு தலைக்கு வைத்த ஒரு திண்டு வரும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ துரியோதனன் ஓடி போயிட்டு அங்கே போய் ஒரு திண்டுவை கொண்டு வரது என்ன பண்ணுறான், அவன் ரதத்துக்கு ஓடுறான். உடனே அர்ஜுனன் பார்க்குறாரு. அர்ஜுனன் பார்த்து என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு அம்பை விடுறார். அந்த அம்பை என்ன பண்ணுறாரு, அவர் திண்டா வச்சுக்கிட்டார். ஸோ அங்கே துரியோதனன் வரா. துரியோதனன் என்ன சொல்கிறார், பார்த்தியா துரியோதனா, இதுதான் அர்ஜுனனுக்கு உனக்கு உள்ள வித்தியாசம். நான் என்ன இங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கேன்னா என்ன நோயாளி நினச்சிட்டியா, எனக்கு வந்து நீ வந்து தலகாணி கொண்டு வந்து கொடுக்குற, நான் சத்திரியன்டா வீரன்டா, நான் எனக்கு எப்பேற்பட்ட அம்பு கொடுக்கணும், எனக்கு எப்பேற்பட்ட தலகாணி கொடுக்கணும். அவர் பாரு, அர்ஜுனனை பாரு, அம்பில் எனக்கு வந்து தலகாணி கொடுத்துருக்கான். இதுதான் ஒரு வீரன், இதுதான் ஒரு சத்திரியன், இப்படி தான் இருக்கணும். உனக்கு அர்ஜுனை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறார். தண்ணி வேணும் கேட்கும்போது மறுபடியும் அவன் ஓடுறான் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு. அர்ஜுன் என்ன பண்ணுறான், அங்கேயே ஒரு வில்லை விடுறான், ஒரு அம்பை விடுறான். அங்கே அடியிலேருந்து பாதாள கங்கை வெளில வருது, அவருடைய தாகசாந்திக்கு வருது. அந்த தண்ணியை குடிக்கிறார். மறுபடியும் சொல்கிறார், பாரு இதுதான் ஒரு சத்திரனுக்கு அழகு, சத்திரன்னா எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண தெரியணும். உனக்கு அந்த மாதிரி புரியாது, உனக்கு அர்ஜுனுடைய புகழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாரு, மற்ற எல்லா ராஜாக்களும் வராங்க. ஸோ ராஜாக்கள் கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ என்ன பேசினார், நாளைக்கு வந்து பீஷ்மபர்வாவை நம்ம நாளைக்கு முடிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, 8:30 ஆகிடுச்சு. எனக்கும் இது பேட்ரி முடிய போகுது. நாளைக்கு நம்ம இந்த பீஷ்மபர்வாவை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ.